அம்மா உத்தரவு வழங்கல் அடியனுக்கு. திருச்சிற்றம்பலம் ஐயா, தில்லையம்பலம். அனைத்து அடியார் திருவடி வணங்கிறேங்க. குருவே சரணம். சந்திரம்மா உத்தரவு வழங்குங்க சுவாமி. ஐயா சொன்னேனே ஐயா, திருச்சிற்றம்பலங்க ஐயா, திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி தொடங்கலாம் அப்படின்னு உத்தரவு சொல்லணும். அதுதான் அதுக்கு ஐயா நீங்க வந்து தொடங்கலாம், நால்வர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் சொல்லி நீங்க சொல்லணும் தான் ஆரம்பிக்க முடியும். நால்வர் துதிப்பாடி தொடங்கலாங்க. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பார். நானோ தனுகரணம் நானோ மலமாயை நானோ இவைகள் நடத்துவது நானோதான் பூண்டவினை அறுப்போன் புண்ணிய பாவம் புரிவோன் ஆண்டவனே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அந்த வரி என்பது வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு நம்ம வந்துட்டோம். ஒரு வழியா 141வது வார்த்தைக்கு அந்த போற்றி வரிக்கு வந்துட்டோம். போற்றி திருவகவல்ல வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. முதல்ல பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு மண்ணுல இருந்து இப்போ விண்ணுக்கு ப்ரமோட் ஆயிட்டோம். நம்ம மண்ணுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டோம், விண்ணுக்கு ப்ரமோட் ஆயிட்டோம். இன்னைக்கு அந்த கடைசி வானம் அப்படிங்கிறதுல வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த போற்றியை பார்க்க போறோம். மிகச்சிறந்த கருத்துக்களை இன்னைக்கு பார்க்கறதுக்கு பெருமாள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு அமர்வா இருக்கும் நான் நம்புறேன். தெரியல பெருமாள் எப்படி நமக்கு கொடுக்குறாரு. முதல்ல போற்றி செய்வது என்பது நம்மளுடைய அகங்காரத்தை தவிர்க்க. சிவபூசை என்பதே நான் என்பதை நாம் என்ன பண்றோம், அழிப்பதற்காகத்தான் சிவபூசை. நான் என்ற எண்ணத்தை அழிப்பதற்காகத்தான். எண்ணம் மாதிரி சிவபூசை பண்ண முடியுமான்ற எண்ணத்துல சிவபூசை பண்ணோம்னா ராவணனுக்கு நடந்த கதிதான் நமக்கும். ராவணனை சாமி ஒண்ணும் பண்ணல, சாமி அல்லாத என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டாரு. ஆனா ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பாட்டிலும் வச்சு கிழிக்கிறார். ராவணனை ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சு கிழிக்கிறார்.
நீங்க சுவாமி நீங்க பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்புல எல்லா பாடல்கள்லையும் 8வது பாடலோ 9வது பாடலோ ராவண கர்ப்ப பங்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே போல திருமாலுடைய அந்த அறியாமையும் சொல்லுவாங்க. திருமாலால காண முடியாதவர், திருமாலுக்கே தெரியாதவர், பிரம்மனும் திருமாலை பார்க்க முடியாதவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த திருமால் நான் கேட்கறது, திருமால் திருவேலிமலையில சுவாமிக்கு 1000 தாமரைகளை வைத்து பூசனை செய்து சக்கரம் வாங்கினார்ல, சக்கரம் வாங்கினாரா இல்லையா? திருமால் 1000 தாமரைகளை சுவாமிக்கு பூஜனை பண்ணி பங்கையன் என்று சொல்லக்கூடிய சுவாமி நம்முடைய திருமால் 1000 தாமரைகளை சுவாமிக்கு கொடுத்து அதுல கண்ணு வாங்கினார். அவர் சக்கரை வாங்கினார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி சக்கரை வாங்கினப்போ திருமால் சிவபெருமானை பார்த்திருப்பாரா இல்லையா? ஆமாதாம. இதே திருவேலிமலையில யார் பாடுறா? இதே திருவேலிமலையில நம்மளுடைய ஞானசம்பந்தர் பாடுறாரு, நம்மளுடைய நாவுக்கரசரும் பாடுறாரு. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திருமால் சிவபெருமானை காண முடியாதவர்கள், அடிமுடி தேடி அறிய முடியாதவர்கள்னு சொல்றாங்க. பார்த்துதானே சக்கரம் வாங்கியிருப்பாரு, அதை எப்படி காண முடியாதுன்னு சொல்லலாம்? தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகலும் தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே சொல்றமா இல்லையா? மாலரியா நான்முகனும் ஐயா திருவடி தானே ஐயா பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. சிவனை பார்க்க முடியலன்னு சொல்லி திருவடி தானே தேடுறாங்க. இது சூப்பரு. இந்த மாதிரி பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை. திருவடித்தானா பார்க்க முடியல, அவங்க நிமிர்ந்து சாமியோட முகத்தை, ஏன் சாமி இது என்ன அர்த்தம்னா புரிஞ்சுக்கோங்க. திருவடியே பார்க்க முடியல, எனக்கு திருவடியே தெரியல, எனக்கு திருமுடியே தெரியல அப்படின்னா எப்படி நான் மித்ததெல்லாம் பார்த்திருக்க முடியும்? திருவடியே தெரியல, என்னுடைய திருவடியே தெரியலன்றப்போ, கோவிலுடைய அடிவாரமே தெரியலன்றப்போ நாம எப்படி சுவாமியை பார்க்க முடியும்? அது காரணம் இல்லை, அது காரணம் இல்லை. நாம கவனிங்க, என்னெல்லாம் கவனி. சரி, ஃபீஸ் எடுத்து வச்சிடலாம் எல்லாரும், அவங்க டேபிள்ல என் ஃபீஸ் எடுத்து வச்சிருங்க. கூலி தரலையோ கூலி, எல்லாரும் கூலி எடுத்து வைங்க, என்னுடைய கூலியை எடுத்து வைங்க, எல்லாரும் கூலி வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆக 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 சொத்தனாதா நான் பாக்குறேன், சந்திராமா பாக்குறேன், சாணக்கியம்மா பார்க்கிறேன், மாணிக்கம் ஐயா பார்க்கிறேன். மீட் பண்ணிக்கல எல்லாரும். சிவசிவ சிவசிவ ஆக ஆக இன்னைக்கு என்ன தெரியலையே. திருவடி வணக்கம், திருவடி வணக்கம். கொல்லமல்லம்மா என்னால பார்க்க முடியுது, எல்லாரையும் மீட் பண்ணிக்கலாம். மாணிக்கம் ஐயா மீட் பண்ணிக்கோங்க. சிவசிவ குஹப்பிரியா அம்மா, அம்மா சுவாமி சிவசிவ சித்ரா அம்மா தெரியுறாங்க, குழந்தை வேலையா தெரியுறாங்க, சரஸ்வதி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, முருகேசன் ஐயா, பொன்முடி அம்மா மற்றும் அவங்க சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், அடுத்து இந்திரா சீனிவாசன் அம்மா, நம்ம உமாராணி அம்மா, சரஸ்வதி அம்மா, அப்புறம் சாந்தாமணி அம்மா, எல்லாரும் தெரியுறாங்க. நிமிஷம் கலைச்செல்வியன் அம்மா தெரியுறாங்க, கலைச்செல்வி அம்மா தெரியுறாங்க. என்ன சந்திராமா தெரியுறாங்க. மகிழ்ச்சி. எல்லாரையும் அப்படியே இங்க இருந்து பாக்குறப்போ அப்படியே திருஷ்டி தான் எடுக்கணும், அவ்வளவு அழகா இருக்கும் எல்லாரையும் சேர்த்து பாக்குறப்போ. ராஜேஸ்வரி அவங்க தெரியல, அவங்க ஜானகி அம்மா தெரிஞ்சுட்டாங்க ஜானகி அம்மா தெரிஞ்சுட்டாங்க. சரஸ்வதி இன்னும் நம்ம மீனாட்சி அம்மா வந்ததுலேருந்தே ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மா சுவாமி சுவாமி திருவடி வணக்கம். சுவாமி மாரிமுத்து கண்ணன் அம்மா மற்றும் ஐயா அவர்கள் திருவடி வணங்குகிறேன். சத்யநாராயண ஐயா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. எனக்கு விமலா தேவி அம்மா திருவடி வணங்குகின்றேன். திருவடி வணக்கம் சுவாமி, திருவடி வணக்கம். எனக்கு இருக்கேன்னு சொல்லி பிரேமம்மா. ஆமா பிரேமம்மா தெரியல, அம்மா பிரேமம் வந்துட்டீங்களா? அம்மா நினைச்சா பிரேமம்மா சுவாமி இல்லைங்க இல்லைங்க ஐயா, அவங்க இதுல இருக்காங்க. அம்மா பாத்துட்டேன் அவ்வளவுதான். பிரேமாவை பாத்துட்டேன், அவ்வளவுதான். உங்க எல்லாரும் திருப்புகழ் பாட பாட வாய்மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பேரை சொன்னாதான் எனக்கு வாய்மணக்கும், அது மனசே நிறையும். அன்னைக்குதான் உங்க எல்லார் பேரையும் ஒரு தடவை நான் சொன்னாதான். அன்னைக்கு பாப்பாவை பாத்துட்டேன், கலாவதி அம்மா அவங்க பாப்பா எனக்கு பாத்துட்டேன் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா
உங்களை பார்த்துட்டு உங்க பேரை சொன்னா அது அடியனுக்கு வந்து ஒரு பெரிய குழந்தை விளையா பார்த்துட்டேன், கமலாம்மா பார்த்துட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்ப கவனிங்க, இந்த நமக்கு சக்கரம் வாங்கினார்ல, சக்கரம் வாங்க போனார்ல, கவனிங்க முக்கியமான செய்தி. சக்கரம் வாங்கின திருமால் இருக்கார் இல்லையா, அவர் யாரை பார்த்திருக்கணும்? சக்கரம் வாங்குற திருமால் வந்து சிவபெருமானை பார்த்துதான் வாங்கியிருக்கணும். ஆமா தானே? ஆனா திருமாலையே பார்க்கல, பண்ணிக்கணும், சிவபெருமானையே பார்க்கல திருமால் அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா, நல்லா கவனிங்க, அண்ணாமலையார் இருக்காங்கல்ல, நம்ம அண்ணாமலையாருடைய அடிமுடி காணாம நின்ன திருமால் வேற, சக்கரம் வாங்கின திருமால் வேற. புரியுதுங்களா? அண்ணாமலையார் அடிமுடி காண முடியாத திருமால் இருந்தாங்கல்ல, அவர் அந்த திருமால் வேற, சக்கரம் வாங்கின திருமால் வேற. என்ன காரணம்னா, ஒவ்வொரு யுகங்கள்லயும் ஒரு திருமால் வர்றாங்க, ஒரு திருமால் கிடையாது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் எத்தனை பேரு? நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? ஒருத்தவங்க முதலமைச்சர் அந்த காலம் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனா ஜென்ரலா ஒரு முதலமைச்சர் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் ஒரு ஊழல் வாக்கமா சந்திரமா. நீங்க சிவபெருமான் தான் லக்ஷ்மி பெருமாளாவும் வர்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதே பெருமாள் தானே எல்லாவும் இருக்காங்களா, இல்ல வேற வேறீங்களா? வேற. சிவபெருமான் என்ன, சிவபெருமான் சுகந்தி அம்மாவாவும் வராங்க, மீனாட்சி அம்மாவாவும் வராங்க, ஜானகி அம்மாவும் வராங்க. அதே பேரு நம்ம அக்காதான் எல்லாவாவும் வர்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பிரம்மா சரஸ்வதியாவும் நாராயண லட்சுமியும் அவங்களே சிவபெருமானே தான் அப்படி வராங்கன்னு முன்ன சொல்லி இருந்தீங்க. அப்படி கிடையாது ஜலியா, என்னமோ தெரியல, சந்திரம்மாவுக்கு எப்படி வந்து நீ வந்து திருமால வந்து நீ வேற ஆளுன்னு சொல்ற. என்னால தாங்கிக்கவே முடியும், என்னால தாங்கி எல்லாரும் ஒரே சிவம்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து சதாசிவனாவும் அப்படி வரிசையா சொல்லிட்டே வந்தீங்க. ருத்ரரா வர்றாரு, கடைசியில பெருமாள் லட்சுமியா வர்றாங்க, பிரம்மா சரஸ்வதியா வர்றாங்க. அப்படி அவங்களே அவரோட அம்சமேதான் இப்படி வருதுன்னு நீங்க சொல்லி இருந்தீங்கல்ல, அதே பெருமாளைத்தான் நீங்க சொல்றீங்களா, வேற வேறையா? அவ்வளவுதான் டவுட். ஆனா எனக்கு எல்லா கடவுளையும் சிவனைத்தான் காண்றேன், அதனால எனக்கு வேறையா தெரியறதே இல்லை. அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். நீங்க எல்லாரும் எனக்கு கவனிங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க, எல்லாரும் இங்க இந்த இடத்துல நீங்க மாறவே மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு என்னன்னா, அது என்னங்க, நீ வந்தோமா திருவாசை கிளாஸ் எடுத்தோமா இல்லாம ஆனாவுன்னா திருமால் வேற, பிரம்மன் வேற, அவங்க எல்லாம் கும்பிடாதீங்க, இவங்க எல்லாம் கும்பிடாதீங்கன்ற, எல்லாத்தையும் சிவமா பார்த்தாதான் ஞானம்ங்கிற, அது வேற எல்லாருள்ளயும் சிவனை காணுங்கள் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறீங்க. சரி, மியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு திருமால். ஆனா முதல் திருமால், அதாவது ஆதி யுகத்துல வந்ததுதான் திருவண்ணாமலை. முதல் திருமால் செஞ்ச தவறு, அதுக்கு வருகின்ற எல்லா திருமாலுக்கும் அந்த பழி வரும். ஒரு குலத்துல ஒருத்தன் செய்த தவறு அடுத்தவங்க தவறு செய்யாட்டினாலும் அவங்க மேல அந்த பழி வரும். அதனாலதான் நம்மளுடைய தமிழர்கள் பழிக்கு அஞ்சுவார்கள். பழி அப்படின்னு வார்த்தை வந்துருச்சுன்னா, பழினா பிராயச்சித்தம் பண்ண முடியாத தப்புக்கு பேரு பழின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, பிராயச்சித்தம் பண்ண முடியாத தப்புக்கு பேரு பழின்னு அர்த்தம். பாவம்னா பிராயச்சித்தம் பண்ண முடிஞ்ச தப்பு பேரு பாவம்னு பேரு. பழி பாவம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சில தப்புக்கு பிராயச்சித்தம் உண்டு, சில தப்புக்கு பிராயச்சித்தம் உண்டு, சில தப்புக்கு பிராயச்சித்தமே கிடையாது. சிவத்தை இன்னொரு பொருளோடு நாம ஒப்பீடு செய்து கொண்டோம் அப்படின்னா, இப்போ கவனிங்க, முக்கியமான செய்தி, இப்ப கேட்ட செய்திக்கு அம்மா சொன்ன செய்தி, இது நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆனா இது யாருமே ஏத்துக்க மாட்டேங்க. கொஞ்சம் உங்களை ஏத்துக்கிறதுக்கு கடினமா இருக்கு. என்னன்னு திரும்ப நான் அதை சொல்லிட்டே தான் இருக்கேன். இது பரவாயில்ல, நான் 1000 புறம் சொல்றதுக்கும் நான் தயாரா இருக்கேன். நல்லா கவனிங்க, இப்போ மல்லிகா அம்மா இருக்காங்க, முருகேசன் ஐயா இருக்காங்க, இவங்களை நான் சிவமா பார்க்கலாம். புரியுதுங்களா? கலைச்செல்வி அம்மா எல்லாரையும் நான் சிவமா பார்க்கலாம், அவங்கள சிவமா பார்க்கலாம். இப்போ கலைச்செல்வி அம்மா சிவம் அப்படின்னு பார்த்ததுக்காக நான் திரும்ப கொண்டு போய் சிவத்தை கலைச்செல்வி அம்மாவை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? நான் சொல்றது இப்படி பார்க்கலாம்.
நான் எல்லாரையும் சிவமா பார்க்கலாம். ஆனா ரிவர்ஸ்ல போய் பார்க்க கூடாது. ரிவர்ஸ்ல போய் நடராஜ் திருவிழா ரிவர்ஸ்ல நான் போய் பார்க்க கூடாது. எப்படி ஃபார்வர்ட்ல பார்க்கலாம். நான் புல்லையும் சிவமா பார்க்கலாம், கல்லையும் சிவமா பார்க்கலாம், எல்லாவற்றையும் சிவமா பார்க்கலாம். அதனால புல்ல சிவமா பார்த்துன்றதுக்காக சிவத்தை புல்லா பார்க்க கூடாது. திருமால சிவமா பார்த்த நாம அதனால இவங்க 2 பேரும் ஒண்ணுதானே. அதனால இனிமே திருமாலுக்கு வைக்கிற சங்கு சக்கரத்தை, திருமால் வைக்கிற நாமத்தை நான் வந்து சாமிக்கு போடுவேன், எங்க சிவபெருமானுக்கு போடுவேன்னு நீங்க போடுங்க. புரியுதுங்களா? ஒரு பொருளை உயர்வா பார்க்கலாம், ஆனா மற்ற பொருளை, உயர்வான பொருளை தாழ்வா பார்க்க கூடாது. எல்லாரையும் உயர்வா பார்க்கறது தவறு இல்லை. ஆனா மித்த பொருளை சிவத்தோட கம்பேர் பண்ண, சிவம் என்றது உயர்ந்த பொருள். அந்த பொருளை வேற எந்த பொருளா பார்த்தாலும் அது பேரு என்னது? பழி. அதுக்கு பேரு பழி. பிராயச்சித்தம் பண்ண முடியாத பழி. சிவமே இல்லைன்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. கவனிங்க, சிவமே இல்லைன்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. சிவன்ற ஒருத்தனே கிடையாதுங்க அப்படின்னு சிவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பதிலா இன்னொருத்தன் இருக்கான்னு நினைச்சா அது பாவத்துல சேராது, பழியில வந்து சேரும். சிவன் இருக்கும்போது சிவனை இறக்கி அவன் என்னை விட கீழானவன்னு நினைச்சா அது பழியா பாவமா? பழிதானே. சிவனை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சா அது தவறா தான்? அது பழிங்க ஐயா, பழிங்க ஐயா. ஏன்னா அதுக்கு பிராயச்சித்தம் கிடையாது. யாருக்கிட்ட பாவம் பண்ணாலும் சிவன் கிட்ட போய் தப்பிச்சுக்கலாம். சிவத்துக்கிட்டயே பாவம் பண்ணிட்டோம்னா ஆனா நம்ம எங்கேயும் போய் தப்பிக்கலாம். அதனால அது வந்து பழிக்கஞ்சிய படலம்னு ஒரு சுவாமி ராஜேஸ்வரி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? ராஜேஸ்வரி ராஜகுரு அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? சரி, இப்ப அம்மா கேட்ட கேள்விக்கு வந்துருவோம். சரிடா, ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சிவன் தான் எல்லாருக்குள்ள இருக்காருன்னு சொல்றேல்ல, அவங்கள சிவமா பார்க்கலாம், திருமால சிவமா பார்க்கலாம். திருமாலை மட்டும் கிடையாது, ஒரு புழு வசஞ்சுட்டு இருக்குன்னா ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் யாருதான் இருக்கா? எல்லாத்துக்குள்ளயும் காரு மட்டும் தனியா. இப்போ நீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, ஒரு வயல்வெளி வச்சிருக்கீங்க, திடீர்னு வந்து மாடு அங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? மாடை கட்டுவோம், நம்ம வச்சுவோம். ஆனா யாரைத்தான் நம்ம திட்டுவோம்? போய் யாரு கூட தான் போய் சண்டை போடுவோம்? மாடு கட்டணவங்கள போய் சத்தம் போடுவோம். மாட்டுக்காரன்ட்ட தான் சண்டை போடுவோம். நீ திறந்து விடாம மாடு தானால வருமாடா? ஏய், கேப்பமா இல்லையா? மாடு பிள்ளை சேர்ந்தா மாட்டுக்காரனுக்கு தான் சேரும் அந்த பிள்ளை. அது மாதிரி சிவபெருமான் இப்ப பல திருமால் சொன்னேன்ல, பல திருமாலை இயக்குனது யாருதான்? திருமால் மட்டும் கிடையாது, புல்லையும் பூண்டையும் புழுவையும் இயக்குறது யாரு? சிவபெருமான் தான் இயக்குறாங்க. அதனால எல்லாத்துக்குள்ள யாரு இருக்குதா சொல்றோம். இப்ப சிவம் இருக்கிறதா சொல்றோங்க ஐயா. ஆமா, புரியுதுங்களா? இப்போ தனித்து இயங்க முடியாது, எந்த ஆன்மானாலே தனித்து இயங்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவபெருமான் ஒருவனை தவிர எந்த ஆன்மா, அது எவ்வளவு பெரிய அப்பா டக்கா வேணா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கா இருக்கு, அது திருமாலா இருக்கலாம், பிரம்மனா இருக்கலாம், எந்த அதிதெய்வமா இருந்தாலும் அதனால தன்னால இயங்க முடியாது. சிவன் ஒருவனாலதான் அவன் என்ன பண்ணுவான்? உள்ளுக்குள்ள இறங்கி எல்லாத்தையும் இயக்குவான், எல்லாத்துக்குள்ள இயங்குவான். புரியுதுங்களா ஐயா? ஐயா, சின்ன கருத்துங்க ஐயா. சொல்லுங்க சாமி. இப்ப நீங்க பேசுனதுல எனக்கு புரிஞ்சது, சிவாய் நம்ம எல்லாரும் திருவடி வணக்கம். நீக்கமர நிறைந்தது சிவம். பெருமாளை சிவமா பார்க்கலாம். சிவத்தை சிவமா பார்த்ததுக்கு அப்புறம் பெருமாளையும் நீக்கமர நிறைந்தது சிவம் அப்படிங்கறதுனால பெருமாளை பார்த்தாலும் சிவமா தான் தெரியும். ஆனா பெருமாளை பார்க்கும்போது சிவமா தெரியும், பெருமாளுடைய சின்னங்கள் பூரா மறைஞ்சிருங்க. சரி, பெருமாளுடைய சின்னங்கள் பூரா மறைஞ்சிரும். வேற எதை பார்த்தாலும் அங்க வந்து அதனுடைய சின்னங்கள் மறைஞ்சிரும், அதுக்கு சிவமா தான் இருக்கும்.
அதனால மேலோங்கியது சிவம் அப்படின்னு தெரிஞ்ச முன்ன மேலோங்கியது சிவம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாதுங்க. அதுதான் என்னுடைய இப்ப சொன்னதுல சிவத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா சிவம் மட்டுமே தான் தெரியும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மனம் இன்னும் பக்குவம் ஆகலன்னு அர்த்தம். உண்மை உண்மை. நான் ஒண்ணு கேக்குறேன் கரெக்ட் தான். நான் இதுதான் என்கிட்ட என்னால 500 அமர்வாயையும் அடியார்கள் மனசுல என்னால இதை நிலைநிறுத்தவே முடியல. என்னன்னா, ஏன்டா நான் திருமாலை நான் பாக்குறேன், எல்லாரும் ஒண்ணுன்றைய நான் ஏன் பார்த்தா தப்பு, புரியுதுங்களா? தண்ணி பளிங்கு மாதிரி ஓடிட்டு இருக்கு, தண்ணி மாதிரி இன்னொரு இடம் இருக்கு, எதை குடிப்பீங்க? தண்ணி, உண்மையான தண்ணி பளிங்கு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி மாதிரி இன்னொரு இடம் இருக்கு, அது தண்ணியா என்னன்னு தெரியாது, தண்ணி மாதிரியே இருக்கு. தண்ணி இல்லாட்டி தண்ணி மாதிரி இருக்கிறத போய் குடிச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரடான்ற மாதிரி நான் போய் தண்ணி இருக்கும்போது, எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்கும்போது, தாய் இருக்கும்போது, எல்லாரையும் தாயா பார்க்க தவறு இல்லை, எல்லாரையும் என்னுடைய தாயா பார்க்கலாம், புரியுதுங்களா? தவறு இல்லை. ஆனா என்னுடைய தாய் இருக்கும்போது நான் மத்தவங்க மட்டும்தான் எனக்கு தாய் அப்படின்ற நினைப்புல என் தாயை நான் வேற ஆளுங்களை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தான் தவறுன்னு சொல்ல. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. சரி, இது பெருமான் உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்னைக்கு உணர்த்தட்டும், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஆனா சமத்துவம் அப்படிங்கிறது இப்படி இருக்கணும், இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லுவோமா? எல்லா சமயமும் ஒண்ணுன்னு சொல்லி தராங்கன்னு நம்மளுக்கு கவனிங்க. எல்லா மதமும் ஒண்ணு தானே? ஆமா தானே, இல்லையா? எல்லாரும் ஒண்ணு தானே? எம்மதமும் சம்மதமும் சொல்லுவாங்க ஐயா. எம்மதமும் சம்மதமும் இப்படி எல்லாரும் நினைச்சா எம்மதமும் சம்மதம். நான் ஒருத்த மட்டும் எம்மதமும் சம்மதம் நினைச்சு மத்தவங்க எல்லாம் நினைக்காம இருந்தாங்கன்னா அதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ அவங்க கோயிலுக்கு நான் போவேன், ஆனா உங்க கோயிலுக்கு எல்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம்? இதுல எப்படி எம்மதமும் சம்மதமா? சரி, நான் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் என்ன சொல்ல வரேன்னா, திருமால் என்பவர் பல வடிவங்களா, பல பிறவிகள்ல பல கோடி திருமால்கள் இருக்காங்க, பல கோடி திருமால் இருக்காங்க. அதுல ஒரு திருமால் தான் சாமியை பார்க்கல, அதனால எல்லா திருமாலுக்கும் அந்த கெட்ட பேர். புரியுதுங்களா? ஒரு குளத்துல நாம செஞ்ச பழி நம்ம மொத்த குளத்துக்கும் வரும். அதனால அது மாதிரி ஆனா திருமால் தவம் செய்த இடங்கள் பல இடங்கள் இருக்கு. திருமால் சங்கர நாராயணனா இருக்காருல்ல, சங்கரன் கோயில்ல பார்த்தாலும் ஒரு பாதி சங்கரனாவும் இன்னொரு பக்கம் நாராயணாவும் இருக்காரு, அந்த திருமால் வேற. நம்ம தக்ஷ யாகத்துல கலந்து கொண்டு ஆட்டி நொறுக்கப்பட்ட திருமால் வேற, திருவண்ணாமலை அடிமுடி காண முடியாத திருமால் வேற, பல இடங்கள்ல பூசனை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்த திருமால் வேற. ஆனா ஒரு திருமால் செஞ்ச தப்பு மொத்த திருமாலுக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒரு சான்று. நான் கேக்குறேன், இருக்கிறது இதுவும் வெள்ளை கலர்ல இருக்கு, இதுவும் வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா இது பால், இது பினாயில், புரியுதுங்களா? இது பால் பினாயில். ஏன் பினாயில் சொல்றோம்? அது திறந்தா ஸ்மெல்லு வேற மாதிரி வருது, அது குடிச்சு பார்த்தா கசக்குது. அது மாதிரி திருமாலுக்கும் நெற்றியில திருநீர் இருந்தா அது யாருதான்? சிவபெருமான் தான். ஆனா அங்க சின்னங்கள் மாறுது, அவருக்கு ஜெயந்தி கொண்டாடணும், அவருக்கு எல்லாமே கொண்டாடும் போது அதனுடைய குணாதிசயம் மாறப்பட்டிருக்கு. நாமளும் சிவன் தானே, நல்ல கவனிங்க. நாம சிவமா இல்லையா? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு நாமளும் சிவமாத்தான் ஆகும். ஆனா சிவமா ஆகுறதுக்கு உள்ளுக்குள்ள அந்த சிவத்தை நிறைச்சுக்கிட்டே இருக்கும், சிவமா ஆகுறதுக்கு காலம். அது மாதிரி முழு சிவமா ஆகாத வரைக்கும் நம்ம சிவம் இல்லை. அதுதான் எல்லா உயிர்களிடத்தையும் செலுத்துவதனால எல்லா உயிர்களும் சிவன்தான். எல்லா உயிர்களையும் செலுத்துவதனால எல்லா உயிர்களும் சிவன்தான். ஆனா செலுத்துகின்ற சிவம் யாரு? அதுதான் உண்மை சிவம். இதெல்லாம் உபச்சார சிவம். புரியுதுங்களா? இப்போ பிளைட்டை செலுத்துறவன் யாரு? பைலட் செலுத்துறவன் பைலட் அதுல இருக்கான்னு நினைக்கிறோம்.
கீழே இறங்கினதுக்கு அப்புறமும் அந்த பிளைட்ட அவன் தான் பைலட் நினைக்கலாமா? அவன் வேற, பிளைட் வேற, பைலட் வேற, அப்படிதானே? அது மாதிரி இறைவன் இயக்குகின்ற அந்த பொருள்களிடத்தே சிவம் பார்க்கிறோம். இறைவனை அந்த பொருள் வேற, சிவம் வேறதான். ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சிவனுக்கு ஒரு இலக்கணங்கள் இருக்கு. இதெல்லாம் டிக் பண்ணும். இதெல்லாம் டிக் பண்ணா அதை சிவம்னு சொல்லலாம். ஒண்ணு, அதுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அது முதல் டிக்கு. ரெண்டாவது, அது தேவர்கள்னு பார்க்காது, அசுரர்கள்னு பார்க்காது. ரெண்டாவது டிக்கு. மூணாவது டிக்கு, அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அப்படின்னா அழிவும் கிடையாது. மூணாவது டிக்கு. நாலாவது டிக்கு, நீ எத்தனை பிறகு என்ன தப்பு பண்ணாலும் உன பின்னாடியே வந்து நிற்கும், பெருங்கருணையாளும் டிக்கு. இந்த டிக்கெல்லாம் யாருக்கு இருந்தாலும் அவங்க நீங்க சிவமா கும்பிட்டுங்க, அவ்வளவுதான் சொல்ல, வேற ஒண்ணும் இல்லை. இனிமே நீங்க டிக் பண்ணிக்கங்க. நீங்க ஏங்க ஒருத்தங்களை பார்த்தேங்க, ஒண்ணுமே கிடையாது, பிறப்பு இறப்பு இல்லாதவன் தான் சிவபெருமான் டிக் பண்றோம்ல, அந்த டிக்குக்குள்ள யாராவது வருவாங்களா? அந்த டிக்குக்குள்ள யாராவது வரும்? நீ கும்புற எந்த சாமியாவது வருமா? எந்த சாமியாவது வருமா? ஆனா கவனிங்க, பார்க்கின்ற பார்வையில நெத்தியில திருநீர் இருந்தா சிவமா பார்க்கிறோம். ஏன்? அவருக்குள்ள சிவம் 2 சொட்டு அதிகமா இருக்கு. அதனாலதானே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்னு சொல்லி நெத்தியில திருநீர் போட்டு கண்கள்ல கண்ணீர் மல்றாங்க. அதனால 2 சொட்டு அதிகமா இருக்கனால ஆகா ஆகா இதுகிட்ட சிவம் இருக்கே, இதுகிட்ட சிவம் இருக்கேன்னு சொல்லி நம்ம போறோம். புரிஞ்சுட்டீங்களா? அதுலாம் தெரியுமா? பண்ணிக்கலாம். ஐயா ருத்ரர், சதாசிவம் இவங்க எல்லாம் ஐயா, அவங்க எல்லாம் யாருமே கிடையாது சிவம். இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. பிரமன், திருமால், உருத்திரன், சதாசிவன், அதுக்கப்புறம் மன்னிக்கணும் மாகேஸ்வரன், சதாசிவன். நாங்க 5 பேரும் யாரு? 5 பேரும் 5 சிவதத்துவங்கள் இருக்கிறவங்க. இந்த 5 பேருக்கும் மேலையும் சாமி எப்படி இருக்காரு? பராசிவம், பராசக்தி, ஆதிசிவம், நாதம், விந்து, சாதாக்கியம், சுத்த வித்த, அதுக்கு மேல போனா பரநாதம், பரவிந்து, அதுக்கும் மேல பரசிவம், பரசக்தி, அதுக்கும் மேல ஆதிசிவம், ஆதிசக்தி, அப்படியே போனோம்னு வச்சுங்களேன். போங்கடா நீங்களும் உங்க சித்தாந்தம். சிவபெருமன் பக்கத்துல இருக்காருன்னு நினைச்சா நீங்க நம்ம ட்ரெயின் பெட்டு மாதிரி எங்கேயோ இருக்காருன்னு சொல்றீங்க. வேணவே வேண்டாம், எனக்கு சித்தாந்தம் வேணா ஒண்ணும் வேண்டாம். நல்லா கவனிங்க, இவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கான் யாரு? இவங்க எல்லாம் வேலைக்காரவங்க. யாரு? இவர் யாரு? நம்மளுடைய உருத்திரன் ஒடுக்குகின்ற தொழிலை செய்கின்ற உருத்திரன் ஒரு ஆன்மா, நம்மள மாதிரி ஒரு ஆன்மா தான். ஆனா உயர்வான ஆன்மா. எல்லாமே ஆன்மாக்கள் தான். சிவம் ஒருத்தன் அப்படின்னு இருக்கிறப்ப இவங்க எல்லாம் எப்படி சிவம் ஆவாங்க? பதி ஒன்று தானே, பதி ஒன்று தான், பசுக்கள் தான் பல. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லார்கிட்டையும் சிவமா பார்க்கணும் நம்ம எல்லாரையும். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, நெத்தியில திருநீர் பூசணும் எல்லாருக்கும் திருமாலை பத்தி சொன்ன உடனே ஏன்டா இப்படி பண்றேன், நான் திருமாலோட பக்தன்டா, ஏன்டா உயிரை வாங்குற, திருமாலை கும்பிடாதன்னு சொல்லி என் உயிரை ஏன்டா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா நெத்தியில நாமம் போட்ட ஒருத்தர் கூட ஏன்பா நாங்க சிவபெருமானை வணங்கணும், எங்களை ஏன் அவங்க ரொம்ப உரைப்பா இருக்காங்க. அவங்க ரொம்ப எங்க சாமி தான், எங்க சாமியை தவிர சுட்டு போடாம நாங்க எங்கேயும் கூட மாட்டோம் உரைப்பா இருக்காங்க. அது செத்து பிறக்கிற சாமிக்கே அவ்வளவு உரைப்பா இருக்கும்போது, எங்க அப்பா யாரு வயிற்றுலயும் பிறக்காம அவன் தான் தோன்றியா இருக்கக்கூடியவன், அவங்களையே ஆட்ட வைக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஏன் உரைப்பு வர மாட்டேங்குது? ஏன் விட மாட்டேங்கிறோம்? விடவே மாட்டேங்கிறோமே, கையை பிடிச்சுக்கிட்டே நிக்கிறோமே, ஏன் விட மாட்டேங்கிறோம்? விடணும் இல்லையா? விடுறதுக்காகத்தான் வந்து. சரி அம்மா சுதாமா, ஏதோ கேள்வி? என்ன சாமி, ஏதோ கேள்வியா சுதாமா? ஐயா திருவடி வணக்கம் ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க, கேளுங்க புரியுற வரைக்கும் கேளுங்க. சாமி இங்க பாருங்க, எனக்கு திருவாசகம் நடத்தணும்ன்றது முக்கியத்துவமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சிவத்தை புரிய வைக்கிறது தான் என் வேலை. அதுக்கு திருவாசகம் ஒரு கருவியை தவிர 1000 கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. நமச்சிவாய் சொல்லுங்க சாமி. ஐயா சிவபெருமான் பிறப்பிறப்பு இல்லாதவர்ங்கிறது ஃபுல்லா 100-200% நாங்க அக்செப்ட் எடுங்க.
அவர்தான் தலைவர், அவர்தான் எல்லாத்துக்கும் முதலானவர் எல்லாம். ஓகே. பெருமாள் பிரம்மர் எல்லாம் வந்து இறந்து பிறக்கிறாங்கிறதுக்கு ஏதாவது சான்றோ ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேங்க. இல்ல நீங்க தான் அப்படி சொல்றீங்களா, இல்ல உண்மையாலுமே யாராவது எழுதியிருக்காங்களா, இல்ல புராணங்கள் இருக்கா? இல்ல கேட்கணும்ல கேள்வி, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அருமையான கேள்வி. ஐயா ஒரு சின்ன சொல்றேன். தேவாரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அந்த தேவாரத்துல ஒவ்வொரு பாடல்லையும் வரும் இல்ல, எத்தனை கோடி பிரம்மர்கள் எத்தனை கோடி தேவர்கள் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சுதாமா நீங்க கவனிக்கல. தெரியாமதான் கேக்குறாங்க. கேக்குறேன் அதுக்கு பிரமாணம் கேக்குறேன். 100 கோடி பிரமன் நொந்திலர், 4000 கோடி நாராயணர் வந்திலர் அப்படின்னு ஒரு தேவாரம் பாடுறார் சாமி பாடுறாங்க. இதுக்கு அம்மாவுக்கு ப்ரூஃப் சொல்லணும், அம்மாவுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். அம்மாக்கு சாமி அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரூஃப் குடியா, நீப் சாட்டுக்கு தெரியாத பாஷையில கச்சா முச்சான்னு பேசாத. எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரூஃப் என்னன்னா, ஒரு பொருள் பிறந்தா அதுக்கு இறப்பு உண்டா? பிறந்த பொருள் எல்லாத்துக்கும் அழிவு உண்டு இல்ல. கிருஷ்ண ஜெயந்தி, ஜெயந்தின்னு என்ன அர்த்தம்? பிறந்த நாள் அர்த்தம். ராம நவமி என்பது பிறந்த நாள். கோசலை வயிற்றுல பிறந்திருக்காருல்ல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தேவகியினுடைய வயிற்றுல பிறந்திருக்காரு, தேவகி மைந்தனாக பிறந்திருக்கார். கிருஷ்ணர் எப்படி இறக்குறாருன்னு மகாபாரதமே சொல்லுது, பாகவதமே சொல்லுது. ஒரு மூங்கில் குச்சி, எங்கேயோ ஒரு வேடனுடைய மூங்கில் தன்னுடைய கால்ல துளைத்து தன்னுடைய உயிர் விடுகின்றார் அப்படின்னு சொல்ற. ராமருடைய அந்த முடிவும் ராமாயணத்தினுடைய விஷயத்திலேயே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் ஓகே, சரி இத யாரு முடிவு கட்டுறாங்கன்னா நம்ம அப்ப. அதுக்குதான் முற்றலாமை இள நாகமோடே நுனை முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலானாய் பலி தேர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன். இது எத்தனாவது பாட்டு? இது எத்தனாவது பாட்டு? கரெக்டா பார்த்து சொல்லுங்க. முதல் பாட்டுங்க ஐயா, ஞான சம்பந்தரோட ரெண்டாவது பேராங்க ஐயா, ரெண்டாவது பேரா. திருமுறையினுடைய 2வது பாட்டு. நீ யாரெல்லாம் சாமி நினைக்கிற, நீ பிரம்மன் சாமி நினைச்சேன்னா பிரம்மன் யாருடைய தொப்புள்ள வந்தவன்? திருமால் தானே. அந்த திருமாலையே டாரா கிழிச்சு தலையில போட்டிருக்கவன் எங்க அப்பன்னு சொல்லி, திருமால் ஆமையா இருக்கும்போது பிச்சு அவன் டாலரை போட்டவன் எங்க அப்பன், திருமால் கொக்கா இருக்கிறப்போ அந்த இறக்க வச்சவன் எங்க அப்பன், திருமால் பன்றியா இருக்கிறப்போ கொம்ப ஒடிச்சு அவன் நீங்க சிவபெருமான் கிட்ட போனீங்கன்னா அவன் கழுத்துல ஆமை ஓடும், பன்றி கொம்பும், கொக்கினுடைய இறகும், இது எல்லாத்துக்கும் மேல சட்டை நாதரா நரசிம்மரையே 2ஆ பிரிச்சு அவரையே பொத்தி சட்டையா நிக்கிற சட்டை நாதர் தான். இதுக்கெல்லாம் சான்று. ஆனா ஒரு கோவில் தலப்புராணம் போனீங்கன்னா நாராசமா பேசுவாங்க. இந்த தலப்புராணம் சொல்றப்போ காதாலேயே கேட்க முடியாது. இதுல என்ன பெரிய தலப்புராணம்னா, என்ன கவனிக்கல எல்லாரும் எங்க இருந்தாலும் பாருங்க, தலப்புராணத்தை நம்பாதீங்க தயவு செய்து. தலப்புராணத்தை நம்பவே நம்பாதீங்க. எல்லாரும் கவனிங்க எல்லாரும். திருமுறை இல்லாத நம்ம ஏத்துக்கவே கூடாது. திருப்பெருந்துறையில தலப்புராணம் சொல்றாங்க. என்னன்னா, நம்மளுடைய பாண்டிய மன்னன் எங்க போனானா, கைலைக்கு போனானா. கைலைக்கு போகும்போது பாண்டியனுடைய மன்னன் கால் குழம்புல கொஞ்சம் போல தங்கம் ஒட்டிக்கிச்சான். அந்த தங்கம் கீழே வந்துருச்சான். கீழே வந்தனால அந்த தங்கத்தை வாங்குறதுக்காக இவர் வந்தாராம். இது யார இழிவுபடுத்துகின்ற ஒரு இடம் நினைச்சு பாருங்க. யாரை இழிவுபடுத்துகின்ற இடம் சாமி? ஏங்க இவன் தான் எதுவுமே வேணான்னு சுடுகாட்டு சாம்பலை தூக்கிட்டுறான். நீ செத்தா உன் சாம்பலை தூக்கி கொடுப்பா சாமின்னு. அப்படி எதுவுமே வேணாம், பேய்களோடும் மண்டை ஓட்டையும் ஊமத்தம் பூவையும் எல்லாம் எதுவுமே வேணான்னு என் பிள்ளை மட்டும் வந்தா போதும் நிக்கிற ஒரே தாய் எங்க அப்பன் தானே. எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேணாம், நீ மட்டும் எப்ப வருவ, உனக்காக கோடி யுகம் இல்ல எத்தனை யுகங்களாகவும் உனக்காக வாசலை திறந்து பார்த்தா எப்பயுமே அப்பன் வெளியே உட்காந்துருப்பான். எப்பா அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பான். என்னப்பா
வரலாமா? இல்லப்பா கொஞ்சம் என் வீட்டு வேலை எல்லாம் இருக்கு, சரி முடிச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்கதான் காத்திருப்பேன், கவலையே படாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி பல தல புராணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாராசமா ஏதோ வாய்க்கு வந்த கதையெல்லாம் சொல்லி சிவபெருமானுக்கு சாபம் போட்டாங்க, தப்பி தலதறிக்க ஓடுனா என்னென்னமோ கதை. சரி, இதுல இந்த கலர் டிவில எல்லாம், கலர் டிவி தயவுசெய்து இந்த ஹிந்தி சீரியல்ல வர்ற சிவபெருமான் எல்லாம் பார்த்து நம்பாதீங்க. நீங்க பாருங்க, நான் பார்ப்பேன், ஹிந்தி சீரியல்ல வர சிவபெருமான் எல்லாம் டிஃபரெண்டா காமிச்சேன், அதெல்லாம் விட்டுருங்க. அழுவாருங்க ஐயா, அவர் அழுதா என்ன அழுவாரு, என்னால சிரிப்பேன் நான், அவர் அழுதாருன்னா அதுல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சிவபெருமான அப்படின்னு. ஐயா சிவசக்தி திருவிளையாடல், ஐயா சிவசக்தி திருவிளையாடல் அதுல வர எந்த இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம திருமுறைக்கு சமமில்லாத புறம்புகளை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுதான் பெரிய விஷயம். திருமுறை தான் நமக்கு வேதமாட்டு. திருமுறைக்கு இல்லாம இங்க ஒரு குத்து, தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து, பனைமர சின்னத்துல ஒரு குத்து, 2 குத்து குத்தோம்னா கடைசி வரைக்கும் செல்லா ஓட்டா தான் இருக்கும். தயவு செய்து பனைமரத்திலேயாவது குத்துங்க, தயவு செய்து. என்ன வேணாம், சிவபெருமானையே கும்பிட வேண்டான்றேன். என்ன சொல்றேன், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எங்க அப்பனை கும்பிட வேண்டாம். நீங்க கும்பிடாதனால எங்க அப்பா அருள் செய்வான். தயவு செய்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளை போய் கும்பிட்டுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நீங்க இன்னொரு 100 கோடி பிறவிக்கு அப்புறம் இங்க வருவீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை. இந்த பிறவியில போகணும்னு யாருக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் சிவபெருமானை நோக்கி, சிவபெருமான் ஒருவன்னு பிடிச்சுக்கும். நீங்க சிவபெருமானை திட்டினா கூட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை சிலையை திருடி வித்தா கூட இது என்ஜாய் பண்ணுவான். அப்பாடா தம்பி, வித்ததும் வித்த, ஒரிஜினல் ரேட்டு தெரியாம வித்துட்டியப்பா, 40 கோடி பெருமானமான என்ன 4 லட்சம் ரூபாய்க்கு போய் வித்துட்டிய படுபாவி, இதனால உனக்கு இன்னொரு சிலையும் திருடுவிய, சரி என்னமோ பண்ணு, அப்படிதான் சொல்லுவானே தவிர அந்த ஒரு நாளும் என்னைக்கு. அதுதான் எங்க அப்பா. ஏங்க ஒண்ணு கேக்குறேன், நீங்க திருமால் கும்புறீங்களா, அவர் என்ன பண்ணாரு? நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். எல்லா திருமால் பக்தர்களுக்கும் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். அசுரர்களும் இழுத்தாங்க, வேலை செஞ்சாங்க, தேவர்களும் வேலை செஞ்சாங்க, வந்த பாகத்தை 2ஆ பிரிச்சுக்கணும், இதுதானே தர்மம். ஒண்ணு நீங்க வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கணும், நீ எல்லாம் ஒண்ணு வரானாம்பா, நாங்களே 2 பக்கம் பிரிச்சு நிக்கிறோம். யாரு? தேவர்கள் 2 பேரும் நாங்களே பாதி பிரிச்சுக்கிறோம், தலை பக்கம் ஒருத்தர், வால் பக்கம் நாங்களே கடைஞ்சுக்கிறோம், நாங்களே பிரிச்சுக்கிறோம், நீ உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். வேலை வாங்குவீங்களாம், வந்ததுக்கு அப்புறம் அமிர்தத்தை கடைவீங்களாம், கடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஒரு முடிவெடுப்பீங்களாம், முடிவெடுத்து அவங்கள நீங்க தலையை வெட்டுவீங்களாம், என்னமோ பிரச்சனை. ஆனா எங்க அப்பா யாரு, அமிர்தத்துக்கே நான் வரல, அமிர்தத்துக்கே நான் வரல, நான் இந்த அமிர்தத்தை குடிச்ச நீங்க ஒரு நாள் சாகத்தான் போறீங்க, எந்த அமிர்தமும் குடிக்காம நான் என்னதான் இருக்க போறேன், வாழ்நாள் பூரா இருக்க போறேன்னு அமிர்தம் கரைகிற இடத்துக்கே வராம அங்க வந்த ஆபத்தை, அந்த விஷத்தை எடுத்து இவங்களுக்காக முழுங்கி விஷம் குடிச்சும் நான் உயிரோட இருப்பேன், அமிர்தம் குடிச்சாலும் நீ செத்துருவேன்னு சொன்னதுதான் என்னது பிரதோஷம். விஷம் குடிச்சாலும் நான் உயிரோடத்தான் இருப்பேன், நீ அமிர்தமே. அதனால சிவபெருமான் கசந்தாலும் என்னைக்கு நிலைச்சுதான் இருப்பான், மத்தவங்க இழிச்சாலும் ஒரு நாள் புட்டுக்குவாங்க எல்லாரும். இன்னைக்கு இதேன்னு நீங்க மத்தவங்களை பிடிச்சீங்கன்னா நட்டுக்க வேண்டியதான், நம்ம ஒரு நாளைக்கு நட்டுக்க வேண்டியதான். எங்க அப்பனை பிடிக்கிறது கரகரன்னு தான் இருக்கும், ரொம்ப அப்படிலாம் இருக்க மாட்டான். அவன் அழகு எப்ப தெரியும் தெரியுமா, சிவபெருமானுடைய அழகு எப்ப தெரியும் தெரியுமா, சிவலிங்க திருமேனியில கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, எதுவுமே இல்ல. அப்பனுக்கு நெத்தியில வச்ச அந்த குங்குமம் அப்படியே அந்த வட்டமா இருக்கிற சந்தனமும் கீழே விழுந்து அது வச்ச இடம் தடம் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு மலர் மட்டும் போட்டிருப்பாங்க. தூரமா நின்று பார்க்கும்போது எந்த பொருளும் இல்லாம அவன் கிட்ட இருக்கக்கூடிய அன்பா ரசிக்கிற ஒரு தன்மை அடி ஆழத்துல வரும்ல, அப்ப தெரியும் எங்க அப்பனோட அழகு, அவனோட அழகு. அப்பதான் அவன் சொக்கநாதன். சிரிச்சிட்டு வாய்க்கிலேயே சிரிக்கிறான்ல, அவன் சொக்கநாதன் கிடையாது, அவன் சொக்கநாதன் கிடையாது. எந்த பொருளை பார்த்தாலும் சொக்கி போய் ஆகா ஆகா என்னடா என்ன பண்ணி வச்சு, என்னடா இப்படி இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எப்படி அவ்வளவு அழகா இருக்க படுபாவி, எப்படி அப்படி அழகா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அவன் கண்ணத்தை போய் கிள்ளி, கண்ணை இருக்காது இருந்தாலும் கண்ணை இருக்கிற மாதிரி போய் கிள்ளி இப்படி என்ன மாதிரி பண்ணிடலாம். அடிக்கடி காஞ்சிபுரத்துல அம்பாளுக்கு தழுவி இருப்பான்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கும். இப்போ மட்டும் நல்லா கட்டி பிடிச்சிட்டாங்க, என்ன பண்றது, தள்ளி விட்டு நம்ம போய் கட்டி பிடிக்கணும் அப்படின்றது. அவனுடைய அழக கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க முடியாத தன்மை
கண்ணுல வராம, மூக்குல வராம, அவனுடைய நிறத்துல வராம, அவன் அழகுல வராம, எதுவுமே இல்லாம பொதிந்து இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியில காதல் பெருகுகின்ற அந்த காட்சி. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கைகளில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. அவன் பிள்ளைய பார்த்தாலும் அதே காதல் தான், அவங்க அப்பனை பார்த்தாலும் அதே காதல் தான். ரெண்டு பேரும் டபுள் ஆக்ஷன். சரி, இப்போ இதெல்லாம் விட்டுறலாம். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த பிறவியில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நிமிஷத்துல இந்த பிறவி வேண்டாம் தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சிவன் ஒருவனை மட்டும் பட்டுங்க. சரி, இதோட இது சாப்டர் க்ளோஸ். இப்ப நம்ம திருவாசகத்துக்குள்ள போயிடலாம். ரைட். சிவ வடிவங்கள்ல சிறந்த வடிவம் எது? எல்லாரும் என் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம் என் கூட. மணி ஆச்சு இல்ல, நம்ம ஊர்ல என்ன டைம் ஆச்சு? 9 ஆகி போச்சு இல்ல. எல்லாரும் போட்டிருப்பீங்க. லிங்க திருமேனிங்க ஐயா. அருவுருவங்க ஐயா. அருவுருவம். சரி, ஜென்ரல். வேற சிவ வடிவங்கள்லயே ரம்யமான வடிவம், சிறந்த வடிவம் எது? எல்லாரும் பதில் சொல்லலாம். நடராஜர் உருவம் ஐயா. வடிவம். அப்புறம் என்ன சொன்னாலும் தப்பு தான் சொல்ல போற. டேய், நாங்க என்ன சொன்னாலும் தப்புன்னு போற. இந்த பஞ்சாயத்துக்கு நாங்க பேசவே இல்லடா. டேய், நீயே பதில் சொல்றான் அப்படிதான் சொல்றீங்க. ஏதாவது கிளிக் ஆகுதான்னு பாப்போமே. போடுங்க, ஆன்சரை போடுங்க. நம்ம உள்ளத்துல மனசுல சிவனை நினைச்சு அழக கும்பிடமுல்ல, அந்த அந்த அழகுதான் சிவனுடைய உண்மையான நல்ல வடிவம். அதான் எந்த வடிவம்? நீங்க எதை அழகுன்னு நினைச்சு கும்பிடுறீங்க? எந்த வடிவம்? நடராஜரா? ஒரே ஒரு கேள்விங்க மீனாட்சிமா, மீனாட்சிமா சொல்லுங்க, கேக்கல. அர்த்தநாரீஸ்வரர். அம்மா சுத்தமா சிறந்த அடியார்கள், சிறந்த அடியார்கள். நான் பார்க்கும் இடமெல்லாம் சிவமயமாக இருக்கு. ஐயா ஒரு வாட்டி கேள்வி சொல்லுங்கய்யா. கேள்வி. சிவ வடிவங்கள்லயே சிறந்த வடிவம் எது? சிவ வடிவங்கள்லயே சிறந்த வடிவம் எது? சிவனடியார்கள். சிவனடியார்கள். சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்லது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை யாரும் சேர்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். சிவ வடிவங்கள்ல சிவனடியார் இருக்காங்கன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. இப்ப அம்மா சொல்றப்ப உங்களுக்கு ஓஹோ, சிவ வடிவங்கள்ல சிவனடியார் இருக்காரு போல. இவ்வளவு நாளா சோமாஸ்கந்தரு, அந்த வடிவம், இந்த வடிவம், போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம், காலபைரவர், அப்புறம் ரிஷபாரூடரு, அதுன்னு 24 மாகேஸ்வர வடிவங்கள், இதெல்லாம் பார்த்தோம். சிவ வடிவங்கள்ல அடக்கம் யாரு? சிவ வடிவத்தில் அடக்கம் அடியார்கள். ஆனாலும் அடியார்களை நம்ம சேர்க்கவே முடியாது. அவன் சிவனை விட கூட. என்கிட்ட கேட்டீங்கன்னா சிவ வடிவங்கள்ல சிவ வடிவங்கள்ல சேர்க்கவே மாட்டேங்க. ஏன்னா அவங்கதான் சிவத்தை விட அதிகமான வடிவமாச்சு. அதனால சிவ வடிவங்களை அவங்க சேர்க்கிறதே கிடையாது. சரி, சரி, இப்ப நான் சொல்றது எல்லாரும் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. சிவனுடைய வடிவங்கள்லயே ரொம்ப சிறந்த வடிவம். இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இருக்கிற போஸ்டிங் இருக்குல்ல, கவுன்சிலரு, பஞ்சாயத்து கவுன்சிலரு, பஞ்சாயத்து போர்டு, வார்டு கவுன்சிலரு, அப்புறம் முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க, அது நாட்டாம உங்களா சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய இந்த போஸ்டிங்லயே சிறந்த போஸ்ட் எது? இது மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கு. அப் டு பிரதமர், அருவமா நிக்கிற போஸ்ட் தான் தெரியும். இல்ல அருவம் இல்ல, நான் போஸ்ட் சொல்றது இப்ப நார்மலா தேர்தல் இருக்கக்கூடிய போஸ்ட். இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. பிரதமர், ஜனாதிபதி. நல்லா கவனிங்க. இதுக்குள்ளே சிறந்த போஸ்ட்னு சொல்றோம்ல, இருக்குதுல சிறந்தது மன்னன் தானே சொல்றோம். மன்னன் இப்ப அந்த காலத்துக்கு போவோம். இப்ப இதுல விட்டுருவோம். எது? மக்களாட்சியே விட்டுருவோம், மன்னராட்சி.
மன்னர் ஆட்சியில சிறந்த போஸ்ட் எது? மன்னர் தானே சொல்லுவோம். மன்னர் தானே சொன்ன. கவனிங்களா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கவனிங்க, முக்கியமான செய்தி. இப்ப மன்னர் ஆட்சியிலேயே சிறந்தது மன்னர். ஏன்? அதுதான் பதவியில கூட இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த மன்னன் கொடுங்கோலனா இருக்கான், எல்லாத்தையும் போட்டு தம்சம் படுத்துறான், வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் சூறையாடுறான், வைக்கிறான். அப்ப என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? மன்னன்ற போஸ்ட். ஏண்டா இவெல்லாம் ஒரு மன்னனாடா? இவெல்லாம் ஒரு மன்னனா? இவனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவனால எனக்கு பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனம் இல்ல. சரி, நமக்கு தெரிஞ்ச எனக்கு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நடிகர் விஜய் எனக்கு சொன்னு விட்ட சொந்தக்காரர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சூப்பருங்க, அவங்க விஜய் சொந்தக்காரங்க, முதலமைச்சர் ஆயிட்டாருங்க, சான்ஸ் இல்லைங்க. அவர் எனக்கு நல்லா அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றப்போ, ஆனா அவருக்கு எனக்கு தெரியாது, என்னை அவர் ஹெல்ப்பே பண்ண மாட்டார் அப்படின்னா அவர் என்ன போஸ்டிங் இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. இல்ல, எனக்கு மோடி நல்லா தெரியும், பிரதமர் மோடி நல்லா தெரியும், ரொம்ப சூப்பருங்க, அவர் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோடி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டார், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீ யாரா வேணா இருந்துக்க, எனக்கு பிரயோஜனம் இருக்கா? அப்ப எனக்கு பிரயோஜனப்படுகின்றதுதான் எனக்கு சிறந்தது. புரியுதுங்களா? எனக்கு எது பிரயோஜனமாகுதோ அது. இப்ப சொல்லுங்க, சிறந்த சிவ வடிவம் எது? இதுதான் க்ளூ. நமக்கு பிரயோஜனம் அடியார்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். அடியார்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். பரமசிவம் ஐயா, அருள் சக்தி. ஐயா அருள் சக்தி, நடராஜர் வடிவம். அருள் சக்தி உங்களுக்கு பயன்படுதா? உங்களுக்கு எங்க பயன்படுத்திட்டு இருக்கு? உங்களால அருள் சக்தியை காட்ட முடியுமா? நடராஜர் உருவம் நமக்காக தானே ஐயா ஆடிட்டு இருக்காரு. அப்ப அவரோட இதை சொல்லலாம் இல்லைங்களா? சரி, இப்ப மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆன்சர் சொல்ல போறோம். எல்லாரும் விட்டுட்டீங்களே, சிவ வடிவத்தை இதை சேர்க்காம விட்டுட்டீங்களே, என்ன சொல்றாங்க தெரியும்? நம்ம ஜோதி உணர்வுன்னு சொல்லுவோம்ல ஐயா, ஜோதி பராசக்தி. சரி, மியூட் பண்ணிக்கலாம். ஆன்சர் சொல்ல போறேன். அப்ப நீங்க யாரும் அன்மியூட் பண்ணக்கூடாது. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டதுதான் உங்களை எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கான காரணம். எப்பயுமே கேள்வி கேட்கறது உழுகிற மாதிரி தோண்டிக்கிட்டு கடைசியில் ஆன்சர் போட்டாதான் அடி ஆழத்துல விதை போய் நல்லா வளரும். அதுக்காகத்தான் கேள்வி கேட்கறது. விதை போடுறப்ப தப்புன்னு தட்டி விடக்கூடாது. யாரும் எதுவும் பேச மாட்டேன், கேட்கலாம். சிவ வடிவங்கள்லயே நமக்கு உபயோகமாக இருக்கின்ற வடிவம் என்பது குருநாதர். குருதான் சிவ வடிவங்கள்லயே சிறந்த வடிவம். அதுதான் நமக்கு பயன்படுற வடிவம், மித்த எதுவும் கிடையாது. அவன் நடராஜரா இருக்கட்டும், அவன் ஆரூரா இருக்கட்டும், அவன் தியாகேசனா இருக்கட்டும், அவன் எனக்கு சொல்லி தரலையே, எனக்கு என்னுடைய குருநாதர் தான் சொல்லித்தரார். அதனால இன்னையில இருந்து கவனிச்சுக்கோங்க, சிவனுடைய வடிவங்கள்ல குருநாதரை சேர்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருநாதர் தான் சிவ வடிவங்கள்லயே சிறந்த வடிவம். ஏன் அப்படின்னா அதுதான் யூஸ் ஆகுது, மித்தது எது யூஸ் ஆகல. அவர் முதலமைச்சரா இருக்கட்டும், அவர் பிரதம மந்திரியா இருக்கட்டும், எனக்கு அருள் செய்ய வந்தவன் குருநாதன் தானே. மானுட சட்டை தாங்கி சிவமே எழுந்தது எனக்கு குருநாதன் தானே. நான் தப்பு பண்ணும்போது மண்டல நறுக்குன்னு கொட்டி செய்யக்கூடாதுன்னு சொன்னது குருநாதன் தான். நான் நல்லது செய்யும் போது தங்கமேன்னு கண்ணத்தை கிள்ளி என்னை என்கரேஜ் பண்ணது என்னுடைய குருநாதன் தான். நான் ஒவ்வொரு முறையும் தவறு நினைக்க கூடாதுன்னு போதித்து உண்மை வழியை காட்டியது குருநாதன் தானே. ஆக சிவ வடிவங்கள்லயே சிறந்தது குரு வடிவம் தான். அது சில பேருக்கு மானுட சட்டை தாங்கி யாராவது சரி. தவங்கள் என்பது சைவத்துல என்ன? நீங்க தான் சொல்லணும். தவங்கள் என்பது சைவத்துல என்ன? தவம் என்னது? திடீர்னு அனைவரோடும்
அனைவரிடம் அன்பா இருக்கிறது, பிற உயிரிடத்துல கருணையா இருக்கிறது, நினைப்பதுங்க ஐயா. ஐயா கோபப்படாம சிவசிந்தனையோட இருக்கிறது, இருக்கிறது. யாரு? கோபப்படாம இருக்கிறது ஐயா அன்பர் உள்ளம். அன்பர் உள்ளம். தூளு தூளு தூளு. உயிருக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பதுங்க ஐயா. இதெல்லாம் ஐயா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் மறந்துட்டு அவங்களுக்கு நல்லதே செய்யறதுங்க ஐயா. எங்கேயோ போயிட்டேன் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. இனிமே நீங்க திருவாத சிந்தனைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் லீவ் போட்டுடலாம். அவ்வளவு அளவுக்கு தெளிவா இருக்கீங்க. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும், இன்னும் பக்குவம் வேணும். அதனால வருவோங்க. நீங்க கண்டிப்பா எங்களுக்கு இன்னும் நிறைய மெசேஜ் சொல்லிதான் ஆகணும். நன்றி நன்றி. நல்லா கவனிங்க. சரி, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், நல்லா விளங்கி இருக்கீங்க, கரெக்ட். ஆனா முக்கியமா பத்மாவதி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அன்மியூட் பண்ணி பேசலாம். எல்லா நேரமும் அன்மியூட் பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய சத்தம் கேட்கும், நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும். சரி, நல்லா கவனிங்க. நீங்க சொன்னது எல்லாம். ஆனா சைவ முறைப்படி தவங்கள் என்பது 4 தவங்கள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 தவம். மார்க்கம் என்பது 4 மார்க்கம்: தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். தாச மார்க்கம் அப்படின்னா என்னது? தன்னை தாசனாக கருதி, தன்னை அடிமையாக கருதி கொள்வது. சர்புத்திர மார்க்கம்னா தன்னை பிள்ளையா நினைச்சுக்கிறது. சகமார்க்கம்னா தன்னை தோழனாக நினைத்துக் கொள்வது. சன்மார்க்கம்னா என்னது? குரு தன்னை சீடனாக, குரு சீடனாக பாவித்துக் கொள்ளுகின்ற அந்த மார்க்கம் பேர் தான் சன்மார்க்கம். கவனிங்க, இப்படியே மேல போயிட்டே இருக்கு. கடைசியில எங்க முடியுது? சன்மார்க்கத்துல முடியுது. சைவம் எங்க முடியுதுன்னா சன்மார்க்கத்துல முடியுது. சைவம் எங்க முடியுது? சன்மார்க்கத்துல தான் முடியுது. முதல்ல நீங்க என்ன நினைச்சுக்கலாம்? மாங்குன்னு கோயில்ல வேலை பார்க்கலாம். சரி, தொண்டு செய்யறவங்களுக்கு பெருசா குருநாதர் அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை, என்ன பண்ணலாம். கிரியை தொண்டு பண்றவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இது கொண்டு வா, அது கொண்டு வா, அது கொண்டு வா, ஓகே பான்னு. யோக தொண்டு பண்ணா கொஞ்சம் குருநாதருடைய தாக்கம் வேணும். ஆனா ஞானத்துல நிக்கணும்னா குருநாதர் தான் முழுக்க, வேற யாரும் கிடையாது. அப்போ வடிவங்கள்ல சிறந்த வடிவம் குரு வடிவம், மார்க்கங்கள்ல சிறந்த மார்க்கம் குரு மார்க்கம் அல்லது சன்மார்க்கம் அல்லது குருநாதரை அடைகின்ற மார்க்கம். அப்போ சைவம் காட்டுகின்ற முடிந்த முடிவு என்பது குருநாதரிடம் சென்று சேருவதுதான் சைவம் காட்டுகின்ற நிறைந்த முடிவு. சைவம் காட்டுகின்ற நிறைந்த முடிவு குருநாதர் கிட்ட போய் சரி. என்கிட்ட இப்ப நான் எங்க முடிக்க போறேன்னு பாருங்க. இப்போ யாரு பெரியவர்னு கேட்டா குருநாதர் பெரியவர், குருதான் பெரியவர். குரு அப்படின்னா இருளை நீக்குபவன். அந்த இருளை நீக்கிறவங்க எல்லாம் குருநாதர் தான். ஆனாலும் நிறைய குருநாதர் என்பத எல்லாரையும் குருநாதர்னு சொல்லக்கூடாது. முதல்ல என்ன மாதிரி தப்பு அதெல்லாம். ஆனா அடியார்களும் எப்பயுமே குருநாதர் பாக்குறேன். எனக்கு அது மாற்று கருத்தே இல்லை. என்னால பார்க்காம இருக்க முடியாது. எல்லாம் என்னுடைய குருக்கள் தான். குரு பல பிறவிகள்ல தோறும் அந்த குரு. ஆனா இந்த பிறவிக்கு ஒரு குருநாதர் தான். அது படிநிலையில மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒண்ணும். ஆனா ஒரு குருநாதர் தான். குருநாதரை பன்மையில எல்லாரும் குரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது பாவனையே தவறு. குரு ஒருவர் தான். ரைட். இப்போ ஒரு செய்தி என்னன்னா, நாம கடைசியா சைவத்துல போய் நிக்கிறது குரு சீட உறவுல நிக்க போறோம். ஆனா மத்த இருக்குல்ல சன்மார்க்கத்தை பத்தி மத்தவங்க சொல்றாங்கல்ல, யாரு? நம்ம திட்டுவீங்க எல்லாரும், நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம பெருமாள் இருக்காருல்ல, திருமால் கிட்ட போய் சன்மார்க்கம் சொன்னா அங்க நாயகா நாயகி பாவனை, அவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பார்த்துக் கொள்கின்ற பாவனைக்கு பேரு அவங்க சன்மார்க்கம்னு சொல்றாங்க. நாம குருவைத்தான் சன்மார்க்கம்னு சொல்றோம். இறைவனை குருவாகவும் நம்மை சீடராகவும் பார்க்கின்ற அந்த பாவனை தான். அது வரைக்கும் ஞானம் டிரான்ஸ்பர் ஆகாது. சிவபெருமானை குருவாக. ஆனா நமக்கு வருகின்ற எல்லாருமே யாருதான்?
சிவபெருமானுடைய கூறு. சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? எப்ப அந்த பிள்ளைக்கு 100 மில்லிகிராம் ஊத்துனா அது முக்திக்கு போயிடும். அதனால உனக்கு 200 மில்லிகிராம் ஊத்துறேன்னு என்ன பண்ணுவாரு? ஒரு ஆன்மா வேற 200 மில்லிகிராம் ஊத்துவாரு. அந்த ஆன்மா என்ன பண்ணும்? நேரா வந்து சிவபெருமான் 200 மில்லிகிராம் ஊத்துனாரு, உனக்கு 100 மில்லிகிராம் கொடுக்க சொன்னாரு, இந்தா பிடிச்சுக்க 100 மில்லிகிராம் நம்ம குடிச்சு நம்ம நிரப்பி விட்டு அது கிளம்பிடும். நமக்கு 100 மில்லிகிராம் கொடுத்தனால சிவத்தினுடைய கூறு அதிகமா இருந்தனால சிவன் தான் லெட்டர் போட்டது யாரு? சிவபெருமான். டெலிவரி பண்ணது யாரு? தபால்காரரு, கொரியர் பாய் தான் டெலிவரி பண்ணாரு. ஆனா கிடைச்சத அவங்க கிட்டத்துக்கு வந்ததா தான் நினைச்சுக்குவோம். யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா அப்படின்னா, இல்ல யாரு கட்டினா உங்க வீட்டை அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? கொத்தனார் கட்டினார்னு சொல்லுவோம். எங்க அப்பா கட்டினாரு, அப்பா கட்டினாருங்க, அப்பாவை மட்டும் சுமந்தாரு. அது மாதிரி குருநாதர் வந்து செய்கின்ற அத்தனையுக்கும் யாருக்குதான் பொறுப்பு? சிவன் தான் பொறுப்பு. சிவன் தான் பொறுப்பு. அதனால குருநாதரை சிவமாக, குருவே சிவமென, குருவே சிவமென கூறினல் நந்தி, கூறினன் நந்தி, குருவே சிவமென கூறினன் நந்தி. நந்தி சிவபெருமான். அப்போ குருநாதர் தான் சிறப்பு. குருநாதர் இல்லாம நம்மளால ஞானம் அடைய முடியாது. அந்த ஞானம் அடைவதுதான் முடிந்த முடிவு. சிவபெருமானுடைய முடிவுகள்லயே, சிவபெருமானுடைய வடிவங்கள்லயே சிறந்தது என்ன வடிவம்? குரு வடிவம், குருநாதர் வடிவம், குரு வடிவம், குரு வடிவம் தான். சரியா? இப்ப என்ன சொல்ல வரோம்? எதுக்காக இவ்வளவு பேசணும் அப்படின்னா, பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, அதுக்கப்புறம் தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் நிறைந்தாயா, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றீங்க. விளைந்தாய். அது மட்டும் விளையுது, மித்ததெல்லாம் என்னது? இது போட்டனால அது விளையுது, விளையுது. அதனால ஞானம் என்பது என்னதான் பண்ணும்? ஞானம் என்பது விளையும். ஞானத்தை உருவாக்க முடியாது. நீங்க மாங்காய விதை போடலாம், விதை போட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்? தண்ணி விடலாம், சரியை. அதை சுத்தி வேலி போடலாம், கிரியை. உரம் போடலாம், யோகம். ஆனா அது விளையிறப்பதான் விளையும். நான் தான் தண்ணி ஊத்துட்டேன்ல, நான் தான் உரம் போட்டேன்ல, நான் தான் வேலி கட்டிட்டேன்ல, இன்னும் மாம்பழம் விளைய மாட்டேங்குதேன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. அது எப்ப விளையுமோ, அது எப்ப பக்குவம் வருமோ, அது எப்ப பூவாகி, பூ பிஞ்சாகி, பிஞ்சு பழமாகி எப்ப கனியாகுமோ அப்பதான் அது. அது போல நீங்க என்ன சரிகை பண்ணாலும், என்ன கிரிகை பண்ணாலும், என்ன யோகம் பண்ணாலும் ஞானம் பக்குவப்பட்டாதான் விளையும். ஞானம் என்பது குருநாதர் மூலமாக மட்டும்தான் விளையும். மத்த எல்லாரும், எல்லா அருளாளர்கள் என்ன கேட்டாங்க சாமிகிட்ட போய்? சாமி என்னமோ ஞானம் வேணுமா, குருநாதர் இருந்தா தான் வருவாங்களாம், குருநாதர் அனுப்பிச்சிரு சாமி அப்படின்னு சொன்னப்ப சாமி இந்த பொறுப்பா இந்த ஆளை அனுப்பிச்சிருன்னு அனுப்பிச்சுட்டு இருந்தார். ஆனா முதலமைச்சர் யாரு? விஜய் இல்ல, மாணிக்க வாசகர். முதலமைச்சர் நம்ம மாணிக்க வாசகர் முதலமைச்சரா இருக்கிறப்போ ஒரு நாளும் சிவபெருமான்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, எனக்கு குரு வேண்டும், எனக்கு குரு வேண்டும். எல்லாமே இருக்கு ஏங்க. எல்லாம் இருக்கிறப்ப போய் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு சிவபெருமான் எப்ப கண்ணுக்கு தெரியுமா? நமக்கு சிவபெருமான் எப்ப கண்ணுக்கு தெரியுமா? சுளீர் யாரோ முகத்துல அடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? சுளீர் யாரோ முதுகுல அடிக்கிறப்பதான் என்ன தருவோம்? வலிக்குதே, சிவபெருமான் எங்க இருக்கு? நமக்கு ஏதாவது வலி, வேதனை, இயல்புக்கு குறைபாடு எதுவும் பண்ண முடியாத சூழல்ல தான் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. சாமியை தேடுவோமான்னு கேட்டா மறந்தே போயிடுவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம இப்ப எல்லாருமே சிவபெருமானை தேடிட்டா இருக்கும். அப்போ எல்லாம் நிறைஞ்சிருக்கிறப்போ புகழ் இருக்கு, ஞானம் இருக்கு, அவர் கூட்டட்னா பணம் வரும், எல்லாமே பண்ணலாம். முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் குருநாதரை தேடும்.
இவருடைய நிலையை பார்த்துட்டு சாமி என்ன பண்ணாரு, நானே வரேன், மத்தவங்களும் கிடையாது, நானே வரேன். எல்லாருக்கும் மானுட சட்டை தாங்கி ஆள் அனுப்புன நம்ம சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு மட்டும் குருநாதராக தானே எழுந்தருளினார். குருநாதராக தானே எழுந்தருளினார். இங்க கவனிங்க, வீட்டுல படம் வச்சிருப்போம்ல, எது தண்டாயுதபாணி, பழனி முருகன் வச்சிருப்போம்ல, என் பைக்கெட்ல இருக்கக்கூடிய பர்ஸ்லயும் தண்டாயுதபாணி இருப்பான். அப்படி சும்மா சொல்றேன், நான் பர்ஸே வச்சுக்க மாட்டேன், அதான் பெரிய விஷயம். சும்மா பர்ஸ்லயும் தண்டாயுதபாணி, வீட்டுல போட்டோலையும் தண்டாயுதபாணி, அங்க வீட்டு செல்ஃப்லயும் ஒரு சின்ன சிலை இருக்கு தண்டாயுதபாணி. போய் கோயிலுக்கு போறோம், பழனி மலையில அவரும் தண்டாயுதபாணி. திடீர்னு முடிச்சு பார்த்தா மொட்டையாண்டி கையில கோல் எடுத்துட்டு உனக்கு என்னப்பா வேணும்னு நிஜமோலே நின்னா அவனும் தண்டாயுதபாணி. அது மாதிரி சிவபெருமான் போட்டோல வரல, சிலையில வரல, யார வச்சு வரல, அவனே ரத்தமும் சதையுமா புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, உள்ளங்கை எனக்கு நெல்லிக்கை ஆயினன் அப்படின்னு சொல்லி ஏன் வந்தாரு? ஏன் அவருக்கு மட்டும் சிவமே குருநாதராக ஏன் வந்தார்? நீங்க கேட்கணும்ல. அது தெரிஞ்சா நம்மளும் கூப்பிட்டுக்கலாம். அந்த சீக்கிரம் தெரிஞ்சுன்னா நமக்கும் சிவபெருமானையே குருநாதரை கூப்பிட்டுக்கலாமா, கூப்பிட்டுக்க முடியாதா? கூப்பிட்டுக்கலாம்ல. அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும்னா போற்றி திருவகவல்ல ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் போட்டு திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க, கையில எடுத்துக்கங்க, திருவாசகம் கையில எடுத்துக்கங்க, எல்லாரும் திருவாசகம் கையில எடுத்துக்கங்க. வரி நம்பர் வரி 59வது வரி. நான் வாசிக்கிறேன், நீங்க மெதுவா கேளுங்க. அது எளிமையா புரியும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எளிமையா புரியும். இப்படி நின்னா சிவபெருமான் வருவார். இதுதான் அந்த சூத்திரம். இப்ப நான் சூத்திரத்தை சொல்ல நீங்க இடிக்கணும். நான் சூத்திரத்தை சொல்ல இடிச்சு அது எவ்வளவு எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கங்க. அது நீங்க சாப்பிட்ட அந்த அளவுக்கு சிவபெருமான் வருவார். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. சிவபெருமானே குருநாதர் வருவார். அது 59வது வரி. தப்பாமே தாம் பிடித்து சலியா தளல் அது கண்ட மெழுகது போல. முதல்ல உருகணும், தொழுது தொழணும், உளம் உருகணும், அழுது அழுகணும், உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி நல் இடையரா அன்பின். முக்கியமான அர்த்தம், எந்த இடத்துலயும் அன்பு விட்டுறக்கூடாது. நல் இடையரா அன்பின் பசுமரத்து ஆணி அரைந்தாற் போல. இப்படி பசுமரத்துல ஆணி அரைந்தா எப்படி சதக்குன்னு உள்ள போகுமோ அது போல குருநாதருடைய நினைவு உள்ளுக்குள்ள போகணும். கசிவது பெருகி கடலது மருகி அகம் குலைந்து அனுகூலமாய் மெய் விதத்து சகம் பேய் என்று நம்மை சிரிப்ப. நம்மளை பார்த்து இது ஒரு பேய், இதுங்கெல்லாம் லூசு, இதுங்கெல்லாம் பைத்தியம்னு எல்லாரும், நல்ல வேலை இப்ப எல்லாரும் சொல்றாங்க. இது நடந்திருக்கோ இல்லையோ, நம்மளை பார்த்து பைத்தியம்னு 4 பேர் சொல்றாங்க. அது நடந்திருக்கு. ஆமா தானே? இந்த வந்த வரியிலேயே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற வரி, இது ஒரு பைத்தியம், இது ஒரு பேய், இனிமே இதுகிட்ட பேச முடியாது, எப்படியோ போய் தொலையட்டும் அப்படின்னு விட்ட மாதிரி அகம் குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பேய் என்னை தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாத கோணுதல் என்று. இதுவும் நமக்கு வந்துருச்சு. என்ன கேவலமா பேசினாலும் சிவப்பு நெத்தில பட்டையை போட்டு போறப்ப பண்டாரம் வந்துருச்சு, பரதேசி வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, ஊர் உலகம் எவ்வளவு கேவலமா சொன்னாலும் இன்னும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்ற அந்த அவச்சொல் எல்லாம் கழுத்துல
கழுத்துல டாலர் மாதிரி போட்டு என்ஜாய் பண்ற நிலைமை நமக்கு வந்துருச்சு. அதுவும் வந்துருச்சு. சதுர் இழந்துன்னா கெட்டிக்காரத்தனமே இருக்காது, ஏமாளியா இருப்போம், எல்லார்கிட்டையும் ஏமாளியா இருப்போம். சதுர் இழந்து நீங்க கெட்டிக்காரத்தனம் பண்ணாலே என்ன அர்த்தம்? ஏங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுத்துடுறது. எனக்கு வேணும் இல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டா வராது, கெட்டிக்கார பிள்ளை உழைச்சுக்கிறோம். அந்த மாதிரி சதுர் இழந்து அறிவாள் கொண்டு சாரும் கதிகத பரமா அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும். கற்றா மனம்னு என்ன தெரியுமா? கவனிங்க எல்லாரும். கற்றா மனம் என கதறியும் பதறியும். கற்றானா கன்று ஈன்ற பசு, கண்டு ஈன்ற பசு. எனக்கு கவனிக்கல, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கல, எல்லா ஒரு நிமிஷம் பாருங்க. கண்டு ஈன்ற பசு கண்ணுக்குட்டி அன்னைக்குதான் போட்டிருக்கு, கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணும்? மாடு கத்துங்க ஐயா, கண்ணுக்குட்டி அது தேடுங்க ஐயா, தேடிட்டு கத்துங்க ஐயா. கதறும் அப்படின்னா கதறும். நீ கண்ணுக்குட்டியை மட்டும் விட்டுட்டு எது கொடுத்தாலும் சாப்பிடுமா? நீங்க புண்ணாக்கு வைங்க, புல்லு வைங்க, எள்ளு வைங்க, கழுத வைங்க, குதிரை வைங்க, தடவை கொடுங்க, என்ன என் கண்ணுக்குட்டிய பாக்குற வரைக்கும் எனக்கு உலகமே இல்லைன்னு சொல்லும். அது போல குருநாதரை பாக்குறேன்னு எனக்கு உலகமே இல்லைன்னு சொல்லி ஈன்ற கன்று அப்படியே சிவத்தை கண்ணுல இருந்து மறைஞ்சிட்டா, சிவத்தை தவிர எனக்கு எது கொடுத்தாலும் வேண்டான்னு கற்றா மனம் என கதறியும் பதறியும். சிவம் ஒண்ணுதான் வேண்டும், வேற எதுவும் வேண்டான்னு இருந்தனால பதறியும். இங்கதான் முக்கியமான இடம். மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாது. மற்ற தெய்வத்தை நான் இனிமே இதுக்கு முன்னாடி நினைச்சா பரவாயில்ல, இந்த அமர்வுல இருந்து தயவு செய்து மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாதீர்கள். மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாது அப்படின்றா என்ன வருவானா? அருபரவத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமை. என்ன பண்ணணுமா? கசிவது பெருகி கடன மருகி அகம் குலைந்து அணுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பேயல். இதெல்லாம் அப்போ உருகி எவ்வளோ உருகுறமோ, எவ்வளோ அன்பு நிறைகிறமோ, சிவம் ஒன்றை தவிர வேறு பொருள் இல்லைன்னு எவ்வளோ நினைக்கிறோமோ, அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம செல்ஃப்ல எல்லாரையும் வச்சுட்டு சிவத்தையும் தூக்கி வைக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் அனுப்புற மாதிரி நமக்கும் வேற ஆள் அனுப்புவான். எதுவுமே வேண்டாம், நீ மட்டும்தான் என் செல்ஃப்ல இருப்பேன்னு சொன்னா யாரையும் அனுப்ப மாட்டேன், நான் மட்டும்தான் வருவேன்னு வருவான். இதுல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன நான் கேட்கலாம், ஏங்க சிவன் கருணையாளன் தான், நாங்க இப்பதான் சொன்னீங்க வாசல்ல எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இருப்பான்னு, இப்ப என்னமோ வேற ஆளை விட்டு அனுப்புறான்னா, அவன் நேர்ல வந்தா நமக்கு தெரியாது, நமக்கு புரியுற மாதிரி இறங்கி வருவான். நம்ம புரிதல் அதிகமா இருந்தா சிவம் வந்தா நமக்கு தெரியும். நமக்கு புரிதல் என்பது நமக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை, நம்முடைய அன்பு, கருணை, சிவம் ஒண்ணுதான் வேண்டும்ன்ற நினைப்பு, கற்றா மனம் என கதறியும் பதறியும். அந்த நிலையில இருந்தா சிவம் குருவாக வருவார். கவலைப்படாதீங்க. குருநாதரை தேடி எங்கும் பயணிக்க தேவையில்லை, இது சைவத்தினுடைய முடிந்த முடிவு. எந்த பூவும் வண்டை தேடி போவது இல்லை, பூவை தேடிதான் வண்டு வரும். அது போல சீடனை தேடி குருநாதர் தான் வருவார். கதற தேவை, நீங்க குருநாதரை தேடிப்போ. ஆனா ஒண்ணு, எவ்வளவு தாகம் இருக்கோ தாகத்துக்கு தகுந்த குருநாதர். எங்க நான் கேக்குறேன், மதுரையில தான் இருந்தாரு யாரு? நம்ம முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் சொன்னா இனிமே யாருதான் ஞாபகம் வரணும்? மாணிக்கவாசகர் தான். டேய், ஆனா கூட அரசியலும் பேசு பைத்தியம் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம முதலமைச்சர் மாணிக்கவாசகர், அவரு மதுரையில இருக்காரு. எத்தனை குரு இருந்திருப்பாங்க மதுரையில? இப்பவே 1000 குரு இருக்காங்க, மடம் வச்சா 1000 குரு. அத்தனை குருநாதர் இருந்தும் எல்லாரும் கடல் நீர் மாதிரி இருந்தாங்களாம், குடிக்க முடியலையாம் அவர்னால, குடிக்க முடியல. கடல் நீர் எவ்வளவு இருந்தாலும் குடிக்க முடியாது. ஆனா நன்னீர்
ஒரு சொட்டுனாலும் ரசிச்சு குடிக்கலாம். அது போல நன்னீருக்காக நல்ல குருநாதர்னாலே சொல்றாரு. நம்மளுடைய திருமூலர் சொல்றாரு, குருநாதர்னா எல்லாரும் தேடி போயிடாத தங்கம். குருடும் குருடும் குருட்டாட்டம் செய்து குருடும் குருடும் குழியில் வீழ்ந்து அகப்பட்டது போல. அவனும் ஜாமியை பார்த்திருக்க மாட்டான், நீயும் ஜாமியை பார்க்க மாட்டான், ரெண்டுமே குருடுதான். அவன் காட்டுற பாதையில போனீங்கன்னா குழிக்குள்ளதான் போய் விழுந்துருவேன். அந்த மாதிரி குருநாதரை தேடாதன்றான். எல்லாரும் குருநாதர்ன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. பின்னாடி யாருக்கிட்ட வெளிச்சம் இருக்கோ, யாருக்கிட்ட ஒளி இருக்கோ, யார் சிவத்தை தவிர எதுவும் பிடிக்க கூடாதுன்றாங்களோ அவரு அந்த குருநாதர் உங்களை தேடி வருவார். நீங்க தாகத்துல இருந்தீங்கன்னா வந்து பூமியை பொத்துக்கிட்டு வந்த மாதிரி வருவார். டஸ்ன்னு வந்து நிற்பார். பக்தாய் உன் தவத்துக்கு மெச்சினோம், என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிம்பார். திருதுப்புன்னு வந்துட்ட, என்ன கேட்கணும்னு கூட புரிஞ்சுக்கல, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு, என்ன கேட்கணும்னு யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு எனக்கு எதுவும் அது மாதிரி எதுவுமே வேண்டாம் சாமி, எனக்கு நீ மட்டும். அம்மன் படத்துல சொன்ன மாதிரி, அம்மா நான் வர வரைக்கும் நீ போக மாட்டேல்ல, நான் வந்தா தானே போவேன், தப்பக்குன்னு குதிக்கிற மாதிரி என் வீட்டிலே இருன்ற மாதிரி. அப்போ நீங்க பக்குவம் அடைய குருநாதரை தரிசிப்பீர்கள். இந்த குருநாதர் தரிசனம் தான் பெருசு. என்ன பண்ற சாமி, குருநாதர் வருவாரா மாட்டாரான்னு கேட்டா நல்லா கவனிங்க. உண்மையான குருநாதர் யாரு? சிவபெருமான். சிவபெருமானே வந்து அருள் செய்து மாணிக்க வாசகருக்கு கொடுத்த மாணிக்க வாசகர் தான் இப்ப என்ன வச்சிருக்காரு? யார வச்சிருக்காரு? நம்ம சிவபெருமான அவர் தான் வச்சிருக்காரு இப்போ. ஏன்னா அவர்கிட்ட தான் கற்றா மனம் போல. இவர் தான் தாய் பசு. அவர் யாரு? சிவபெருமான் யாரு? கன்று. தாயை விட்டு கன்று எனக்காவது போகுமா? போகாது, இவர்கிட்ட இருக்கு. அதனால இவர் தான் வெளிச்சமுடைய குரு. யாரு? மாணிக்க வாசகர் வெளிச்சமுடைய குரு. திருவாசகத்தை தொட்ட அனைவருக்கும் குருநாதர் சத்தியம். திருவாசகத்தை தொட்ட அத்தனை பேருக்கும் குருநாதர் சத்தியமா வருவார். நீங்க தெரிஞ்சு படிச்சாலும் தெரியாம படிச்சாலும் புரிஞ்சு படிச்சாலும் புரியாம படிச்சாலும் என்ன பண்ணாலும் திருவாசகத்தை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லி அம்மை என கருளியவார் ஆர்கருவார் அச்சோவை என்று இதுல ஏதாவது ஒரு வரிய படிச்சாலும் யார் வந்துருவா? குருநாதர் வந்துருவார். சத்தியமா வந்துருவார். எப்ப குருநாதர் வந்து நம்ம சிவமா நினைச்சுக்கலாமாங்க ஐயா? சிவத்தையே எடுத்துக்கலாம். சிவன் தான் குருநாதர், அவ்வளவுதான். வேற யாரு? இந்த கவனி, ஒரு செய்தி, இந்த ஒரு செய்திக்கு மட்டும் எல்லாரும் வாங்க. இப்போ இந்த இடம் இப்படியே நிக்கட்டும். இந்த இடம் எந்த இடம்? இப்ப நான் சொல்ற இடம் என்னன்னா, குருதான் உயர்ந்தவர். சிவத்தினுடைய வடிவத்திலேயே உயர்ந்த வடிவம் குரு வடிவம் தான். நம்முடைய மார்க்கத்திலேயே உயர்ந்த வடிவம் குரு மார்க்கம் தான். நமக்கு வேண்டியது குரு மட்டும்தான். குரு இருந்தா ஞானம் வந்துடும், சிவபெருமான்கிட்ட போயிடுவோம். எல்லாமே ஒற்றை வரியில குருவை புரிச்சுக்கிட்டாச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரிச்சுக்கிட்டீங்களா? இதை இப்படியே நிக்கட்டும், மறந்துடாதீங்க. இது இப்படியே இருக்கணும். கடைசியில இதை சொன்னோன்னே அதை விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்போ ஒண்ணு சொல்ல வரும், நீங்க கவனிங்க. எல்லாரும் செய்யற தப்பு. 59 பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஆன் பண்ணி என் கூட ஒரு 120 வினாடி துளிகள் 3 நிமிஷம் மட்டும் என் கூட இருக்கணும். 60 பேரும் ஆன் பண்ணலாம், என் கூட இருக்க மன்னிக்கணும். முக்கியமான செய்தி, அதுக்காக தான் சொல்றேன். முக்கியமான செய்தி மியூட் பண்ணிக்கலாம். மாணிக்கமையா மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். முக்கியமான செய்தி, நாம செய்யற தப்பு, இந்த தப்பை மட்டும் விட்டுட்டோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் தப்பை மட்டும்தான் வளர்க்க போறேன். உங்ககிட்ட நல்லது சொல்றதை விட தப்பை திருத்திட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அம்மாவா இல்லையா? நல்லதை புகுத்த முடியாது, செய்யற தப்ப விளக்கிட்டாலே நல்லது கிடைச்சிடும். அது போது. யாரும் அன்மியூட் பண்ணிருக்காங்க? யாரு? ராஜேஸ்வரி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். ராஜேஸ்வரி அம்மா, ராஜகுரு அம்மா மியூட் பண்ணிக்கலாம். சரி, முக்கியமான செய்தி, நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி, இப்ப சைவத்தில் நடக்கின்ற பெரிய விஷயம். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். சிவபூஜை பண்றாங்க, எல்லாருமே சிவபூஜை பண்றாங்க. பண்றப்போ அது ஒரு வீடியோ, எல்லாம் தீர்க்கை வாங்கினவங்க எல்லாம் உட்காந்து சிவபூஜை பண்றாங்க. எனக்கு கண்டிப்பா எனக்கு கிளிக்க போறாங்க, கிழிச்சா கிளிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் உட்காந்து சிவபூஜை பண்றாங்க. பண்றப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த நியமம் இருக்கு இல்லையா, அந்த பூஜை காமிக்கணும், மந்திரம் சொல்லணும். பாத்தீங்களா? சிவபூஜை பண்றப்போ அந்த முத்திரைகள் பிடிப்பாங்க,
இப்ப யோகம் சொல்லுவாங்க, அதுக்குரிய பீஜ மந்திரங்கள் சொல்லுவாங்க, திருநீர் போடுவாங்க, அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இது பூ போடுவாங்க எல்லாம். நான் கேக்குறேன், எனக்கு கஷ்டமா இருந்தது. எல்லாமே வச்சாங்க சாமி கிட்ட, எல்லாமே வச்சு பயங்கரமா உள்ளுக்குள்ள கையெல்லாம் விட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த மணி எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நியமப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் வரல. என்னது? கண்ணீர் வரல. கண்ணீர் வரல. கண்ணீர் வரல. கண்ணீர் வரலன்னா செஞ்சது எல்லாமே உபச்சாரம் தான். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணும் விளையலன்னு அர்த்தம். நான் சிவ பூசையை பெருசுன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன், சிவத்தை விட்டுட்டேன். நான் வச்சிருக்கிற சிவபூசையிலேயே பார்த்தியா நான் எப்படி பண்றேன் பாரு, நான் தீர்க்கமா இருக்கேன், நான் நியமத்துல இருக்கேன், ஏமத்துல இருக்கேன், நான் வந்து எல்லா விதமான விஷயம் இதுல கரெக்டா திருநீர் 16 இடத்துல போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், ரத்தாசம் போட்டிருக்கேன், கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கேன், சிவபெருமான் வச்சிருக்கேன், 16 சோடக்ஷ உபச்சாரங்கள் சொல்லிட்டேன், மந்திரங்கள் சொல்லிட்டேன், எல்லா மலர்கள் போட்டேன். இதுல இருக்கே தவிர சிவத்தை பிடிக்கல. சில பேருக்கு என்னன்னா ட்ரம், நம்ம கைலாய வாத்தியம் நல்லா வாசிப்பாங்க, கைலாய வாத்தியம் வாசிக்கிறதுலே நிற்பாங்களே தவிர சிவத்தை விட்டுருவாங்க. சிவபூசை பண்ணுவாங்களே தவிர சிவத்தை விட்டுருவாங்க. சில பேருக்கு சாப்பாடு போடுறது பிடிக்கும், சிவத்தை விட்டுருவாங்க. சில பேர் கோயில் கட்டுறதுலயே பணியா இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் காசை வாங்கி கோயில் கட்டு, கோயில் கட்டு, கோயில் கட்டு, கோயில் கட்டு, சிவத்தை. நான் என்ன சொல்றேன், எது செஞ்சாலும் சில பேர் திருவாசகம் முற்றுவதல் தான், சிவமே வந்தாலும் யோ அந்த மூலையில உட்காரு திருவாசகம் முற்றுவது முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவான். ஆமா, எங்களுக்கு திருவாசகம் முற்றுவதல் தான் பெருசு அப்படின்னு திருவாசகம் முற்றுவதில் பிடிச்சு சிவத்தை விட்டுருவோம். 12 திருமுறை முற்றுவதில் முடிச்சு சிவத்தை விட்டுருவோம். கோவிலுக்கு தலைப்பயணம் போறோம்னு சொல்லிட்டு சிவத்தை விட்டுருவோம். ஆக நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க எது பண்ணாலும் பண்ணாம இருங்க, சிவத்தை சிக்கனை பிடித்து சிவத்தை இறுகப்பற்றதுதான் முக்கியம். இப்ப என்ன பண்ணிட்டா, இப்ப கவனிங்க, குருநாதரை புடினா என்னதான் பிடிக்கணும்? சிவன் தான். சிவத்தை தவிர நமக்கு கிடையாது. நல்லா கவனிங்க, அடியார்களை வழிபாடு செய்யணும் என்ன அர்த்தம்? அடியார்கள் கிடையாது, சிவத்தை நினைந்து உருகுவதனால அவர்கள் சிவமா பார்க்கப்படுறாங்க, அவ்வளவுதான். சிவத்தை தவிர வேற எதையுமே பிடிக்க கூடாதுன்னு சொன்னதுதான் பெரிய புராணம். சிவத்தை விட்டு தொண்டை பிடிச்சு நின்னாங்க யாரு? 63 பேர். எதை பிடிச்சு நின்னாங்க? சிவத்தை விட்டுட்டு எதை பிடிச்சு நின்னாங்க? சிவத்தையும் பிடிச்சாங்க, ஆனா தொண்டை கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சாங்க. அதனால தொண்டை கையில இருக்க தொண்டை உடைச்சு விட்டாரு வந்து சாமி. உடைச்சு விட்டு அதுலயும் நான் தான் இருப்பேன். இவன் ரொம்ப பொசசிவ்ங்க, இவனை விட்டுட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அதை உடைச்சிருவான், அவன் உடைச்சிருவான். நீங்க இவனை விட்டுட்டு வேற ஏதாவது இவன் மேல கொஞ்சம் அன்பு வச்சு இவனை தன்னை திருப்பி பாக்குற அளவுக்கு பேசுற அளவுக்கு காதல் வச்சுட்டீங்கன்னா யாரு கூடயும் பேச விட மாட்டான். நமக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் நம்மளை எதிரியா மாத்தி விட்டுருவான், நமக்கு பிடிச்சவங்கள விளக்கிடுவான். 24 மணி இவங்கிட்ட புலம்புற மாதிரி நமக்கு சூழ்நிலை கொடுத்துருவான். ஏய் சாமி எதுவுமே இல்ல, டே என்னடா எல்லா பக்கமும் கதவு மூடிடுச்சு, நான் அடிக்கடி பார்ப்பேன், என்னடா எல்லாம் டே உங்ககிட்ட தினமும் தான் பேசிட்டு இருக்கேன், அதுக்காக எல்லா கதவையும் மூட்டி பயமுறுத்தாத சாமி. இவன் ரொம்ப பொசசிவ். என்ன பண்ணுவான்? அவனை தவிர வேற யாரையும் பார்க்க விட மாட்டான். அதனால தொண்டை தூக்கி பிடிச்சாங்க, அந்த தொண்டையும் உடைச்சு விட்டு போயிட்டான். சில பேருக்கு தொண்டுல பெருமை இருக்கும், உடைச்சிருவான். சில பேருக்கு சிவபூசையில பெருமை இருக்கும், உடைச்சிருவான். சிவத்தை மட்டும் பிடிச்சிட்டு மத்த எதை விட்டாலும் கவலைப்பட மாட்டான். யாருக்கு தெரியல, சிவத்தை மட்டும் பிடிச்சாரு யாரு? கண்ணப்ப நாயனார். எனக்கு சாமி கும்பிடுறதுலாம் தெரியாது, எனக்கு நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உன்னைத்தான் பிடிப்பேன், நீ இங்கதான் இருக்க, உன்னை தவிர எனக்கு தண்ணி குடிக்க போன ஒரு 6 நாளும் ஒரு சட்டு தண்ணி குடிக்கல. அந்த நதிக்கரை தண்ணி வாய் வழியா போகுதான், நாக்குல பட்டும் அந்த நாக்கினுடைய சுவை தெரியலையா. சிவம் ஒன்றை தவிர குடுமி தேவர்னு சொன்ன ஒரு வார்த்தை அடிச்சு நவத்திருச்சு. சிவத்தை தவிர அவரு வந்தது எதுக்கு? பன்றி பிடிக்க. அவர் நாட்டினுடைய தலைவரு, அவர் வேடுவ தலைவரு, நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும், அவருக்கு அவருடைய நாட்டு மக்கள் இவர் தான் போய் காப்பாத்தணும். யாருமே தெரியல. அம்மா அப்பாலாம் வந்து கெஞ்சுறாங்களா, இவர் சாமி கிட்ட இப்படி உட்காந்துருக்காராம் வைத்தியம் மாதிரி. அம்மா அப்பாலாம் குடும்பத்தை வழக்கு போயிருக்காரு, வந்து என்னப்பா என்னப்பா எங்கேயோ கிடக்க, யார் பேச்சும் காலை கேட்கல. சிவன் ஒருத்தன் தான். சிவன் ஒன்றை பிடிக்கணும்,
சிவனை பிடிக்கிறதுக்குத்தான் திருநீரு, ருத்ராட்சம், சிவபூசை, அடியார்கள், தொண்டு, தவம், இது எல்லாமே. இதை பிடிச்சிட்டு சிவத்தை விட்டுறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஃபில் பண்றது எல்லாமே சிவன் தான். ஏன் சொல்ல வந்தேன்னா, குருநாதரா இருக்கட்டும், சைவத்துல எல்லாத்தையும் சிவன் தான் அடிநாதம். சிவத்தை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குருநாதர் இருக்காரு, எப்பா நீ சிவனை கும்பிடக்கூடாதுப்பா, நீ அடியார்களை வணங்க கூடாதுப்பா, நீ அது செய்யக்கூடாதுப்பா, இது செய்யக்கூடாதுப்பான்னு சொன்னா வேற கட் பண்ணி இடத்துல நம்ம நினைக்க கூடாது. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? சிவத்தைத்தான் பிடிக்கணும். நீங்க சிவத்தை பிடிக்கிறதுக்கு தான் என்னது சிவபூசை. சிவத்தை பிடிக்கிறதுக்கு தான் சிவபூசை. கடைசியில சிவத்தை பிடிக்காம சிவபூசை பிடிச்சுக்குவோம். இது எப்படி தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றது, அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு தான் மதர்ஸ் டே. ஆனா மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மாவுக்கு அதிகமான வேலையை கொடுத்து செஞ்சு வெளியே போறப்ப எல்லாருக்கும் இடம் இருந்துச்சு. அம்மாவை விட்டுட்டு நாம எல்லாம் பிக்னிக்கு போய் கடைசி வரைக்கும் அம்மாவை கொண்டாடாம மதர்ஸ் டேவை மட்டும் கொண்டாடுறது மாதிரி தான் சிவபூசையை கொண்டாடிட்டு சிவபெருமானை விட்டுருக்கு. ஏன்னா நீங்க கேட்கலாம், என்னடா சிவபூசை பண்றது வேற சிவபெருமானை விடுறது வேற, என்ன அர்த்தம்? மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனா அம்மாவை கொண்டாட மாட்டோம். அம்மாவுனால தாய் தினத்தை கொண்டாடுவோம், தாயை கொண்டாட மாட்டோம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? கிளியரா புரிஞ்சுச்சா? தாய் தினத்தை கொண்டாடுவோம், ஆனா தாயை கொண்டாட மாட்டோம். அப்படின்னா சிவபூசையை நல்லா பண்ணுவேன், சிவத்தை விட்டுருவேன். தொண்டை நல்லா பண்ணுவேன், சிவத்தை விட்டுருவேன். குருநாதரை தூக்கி பிடிப்பேன், சிவத்தை விட்டுருவேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துலயும் சிவம் மட்டும்தான் இருக்கணும். இந்த குருநாதரும் சிவ அனுப்பிச்ச ஆளுன்றனாலதான் அவருக்கு என்னது, குருவே சிவமென கூறினன் நந்தி. புரியுதுங்களா? நான் சொன்ன 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நீங்க இனிமே ரிலாக்ஸ் ஆயிடலாம். இந்த ஒரு செய்தி தான் சொல்ல வந்தேன். சிவத்தை பிடிக்காம வேற எதை பிடிச்சாலும் ஞானம் கிடையாது. மாணிக்க வாசகர் கற்றா மனம் போல கதறியும் பதறியும், அந்த கண்ணுக்குட்டி வராம சாப்பிடாது. அது மாதிரி சிவத்தை தவிர சாப்பாடு வேணாம், பொருள் வேணாம், எதுவும் வேணாம், இந்த உலகம் வேணாம், எதுவும் வேண்டான்னு அன்னைக்கு கன்றுக்குட்டி போட்ட தன்னுடைய கண்ணுக்குட்டி முகத்தை பார்த்தா போதும்னு எல்லாத்தையும் மறந்து நிற்கின்ற தாய் போல சிவத்தை இறுக பிடிக்கின்ற ஒரு தாய்க்கு வலி இருக்கும், வேதனை இருக்கும். எல்லாமே தாய்மார்கள், எல்லாருமே குழந்தைய பிறந்திருந்திருக்கீங்க. அப்ப அவ்வளவு வேதனை வலியும் குழந்தை மட்டும் இல்ல, எப்படி இருக்கும்? வாழ்ந்த வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லாம போயிடும்ல. எல்லா வழியும் குழந்தைய பிடிச்ச உடனே சரியா போயிடும். அது போல இந்த உலக துன்பம் அனைத்தும் சிவபெருமானை பார்த்த உடனே சரியா போயிடும். இந்த உலக துன்பம் அனைத்தும் எங்க அடியார்களை பார்த்த உடனே எனக்கு சரியா போயிடும். எந்த துன்பம் வந்தாலும் எங்க அடியார்களை பார்த்த உடனே எனக்கு சரியா போயிடும். அப்பாடா எங்க அடியார்களை பார்க்க சிவபெருமான் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அடியார்கள் சிவத்துக்குள்ள நிறைஞ்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள சிவபெருமான் நிறைஞ்சிருக்கான். இவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? அங்க அதாவது என்ன சொல்லுவாரு அந்த பாடல், அந்த திருப்பதிகம் பாடல், அதாவது அங்க இருவீரும் இருப்பதானால், நீங்கள் இருவீரும் இருப்பதானால், அது என்ன பாட்டு? டக்குன்னு சொல்லுங்க. அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், திருவாசகங்க. மகா ஆமா, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிய. நீங்க 2 பேரும் இருக்கிறவங்க அடியார் நடுவுள் நிறுத்துன்னு சொல்வது போல அந்த அடியார் திருக்கூட்டம். அதனால இப்பயும் அடியார வணங்கும் போதும் சிவத்தை விட மாட்டேன் நான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடியார்கள் முக்கியம் அவ்வளவு பெருசுன்னு சொல்றதுக்கான காரணம் சிவத்தை உருகி அழுகின்ற அடியார்கள், அவங்களுக்குள்ள சிவம் நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் அந்த மரியாதை, அந்த விஷயமே. அதனால சிவத்தை விட்டுட்டு சைவத்துல ஒண்ணுமே கிடையாது. சில பேர் பூசறையவே பிடிச்சி தொங்குறாங்க, சில பேர் புக்கையே பிடிச்சு தொங்குறாங்க, சில பேர் சித்தாந்தம் தான், சித்தாந்தத்தை தவிர எனக்கு எதுவும் தெரியாதுங்க, சித்தாந்தத்தை பிடிச்சு தொங்குறாங்க. சில பேர் தொண்டை மட்டும். இதெல்லாம் நல்லதுதான், அறத்துல நல்லதுதான், அருள்ல நல்லது கிடையாது. சிவத்தை தவிர வேற எதையும் பிடிக்க கூடாது. பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்க. பற்றத்தான் பற்றினை பற்றுவது மட்டும்தான், அதுக்கெல்லாம் துணை செய்வது. அன்னைய தினம் எதுக்கு? அன்னைய தினம் எதுக்குன்ற? அன்னைய தினம் எதுக்கு? அன்னைய சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு. அவன் பிஸியா வேலை பார்ப்பான், வெள்ளக்காரன். அதனால அம்மாவை பார்த்து ஹாய் சொல்ல முடியாதுன்னு ஒரு நாள் வச்சு அன்னைக்கு அவன் வீட்டு அங்க இருந்து பறந்து பிளைட்ல வந்து அம்மா கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு போனான்.
நாம 24 மணி நேரம் அன்னையை போற்றுகின்ற நமக்கு அன்னைய தினம் எல்லா நாளும் நமக்கு அன்னைய தினம் தான். அது போல எல்லா நாளும் சிவபூசை நாள் தான், எல்லா நாளும் தொண்டுக்குரிய நாள் தான், எல்லா நாளும் குருநாதருடைய நாள் தான். அதனால சிவத்துக்குத்தான் சிறப்பே தவிர சிவத்தை அணுகுகின்ற சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு விபூதி தான் பெஸ்ட் பாத்தீங்களா, நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க வந்து கோசான விபூதி கொடுக்குறோம், விபூதி கொடுக்கறதா என்னுடைய தொண்டுப்பாங்க, விபூதி தரதான் தொண்டு, நாங்க அடியார்கள் அழைச்சிட்டு போறதுதான் தொண்டு, சாப்பாடு போற அடிநாதம் யாரு? நார் இல்லாம எந்த பூவையும் கட்ட முடியாது. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, நிமிஷம் முடிய போகுது ஒரே நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. நார் இல்லாம எந்த பூவையும் கட்ட முடியாது, பூ கட்டினதுக்கு அப்புறம் நார் தெரியாது. நார் இல்லாம எந்த பூவையும் கட்ட முடியாது, பூ கட்டினதுக்கு அப்புறம் நார் தெரியாது. அது போல சிவம் இல்லாம எந்த சிவத்தொண்டும் சிவபூசனையும் இருக்காது. ஆனாலும் சிவத்தொண்டு வந்துட்டுன்னா சிவபூசை அடியில நாதமா ஓடிக்கிட்டு இருக்கணும் தவிர மறைஞ்சு போயிடக்கூடாது. நம்மளுக்கு அத சிவத்தை மறந்துட்டு நம்ம விஷயம் பண்ணணும். சிவன் தான் அடிநாதம், அதை பிடிக்காம வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அதனால குருநாதரா இருந்தாலும் குருநாதருக்கு எப்ப மரியாதை, அதனால நல்ல குருநாதர் தேடி பிடிச்சவங்க. நல்ல எல்லாம் குருநாதர்னா எல்லாரும் நீரிட்டவர்கள் குருநாதர்கள் இல்ல, எல்லாரும் ருத்ராட்சம் போடுறவங்க குருநாதர் இல்ல, திருவாசக சிந்தனை பேசிட்டா உடனே குருநாதர் கிடையாது. குருநாதர் என்பவர் நமக்கு முன்பாக தோன்றி நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள அறிவொளி ஏற்படுத்தி சிவபெருமானை இறுகப்பற்று வைக்கக்கூடிய ஒரு கருவிதான். எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிக்கிறப்போ நீச்சல் தெரியாதவங்க என்ன பண்ணிக்குவாங்க, இடுப்புல ஒரு அந்த டியூப் கட்டி குதிப்பாங்க இல்லையா, அது மாதிரி குருநாதர் ஒரு சப்போர்ட் தான். அதை அவுத்து விட்டு குதிச்சோம் என்ன முங்கி போயிடுவோம்ல, அது மாதிரி குருநாதர் சப்போர்ட். ஆனா குருநாதரை சிவமா பார்க்கணும், அடியார்களை சிவமா பார்க்கணும், எல்லா பொருள்களையும் சிவமா பார்க்கணும் என்பது நமக்கு விதித்த விதி. சிவமா பார்க்கணும், கனவிலும் மற்ற ஒரு தெய்வம் நினையாம இருக்கணும், கற்றா மனம் போல கசிந்திருக்கணும், இடையரா அன்பு நிறைந்திருக்கணும், உடல் அழுது கம்பித்து எல்லாம் செஞ்சு உருகி நிற்கின்ற நிலை இருந்தா சிவம் குருவாய் தோன்றும். சிவமே குருவாய் தோன்றும். மாணிக்க வாசகர் நமக்கெல்லாம் வரமாட்டார், நம்மலாம் மாணிக்க வாசகர் வந்ததான் சொல்லிட்டாரு, நம்ம செஞ்சிருவோமே, நம்ம முடிஞ்சதை செய்வோம். எஸ்பிபி பாட்னா அந்த பாட்டு அப்படியே பொருந்தும். ஆனா எஸ்பிபி வீட்டுல சின்ன பிள்ளை ஒரு குட்டி பிள்ளை இருக்கலாம், அது கச்சா மச்சான்னு பாடினாலும் எஸ்பிபி என்ன பண்ணுவாரு, ஆக ஒன்றத்துக்கு 5 வயசு பிள்ளை இவ்வளவுதானே பாட முடியும், 5 வயசு பிள்ளை பண்ண முடிஞ்சது இவ்வளவுதானே, அதுக்கு ராகமும் தெரியாது, அது பாடுது இல்ல, அதுக்கு போட்டு ஃபுல் மார்க்னு போட்டு பாஸ் பண்ற மாதிரி நம்ம கெப்பாசிட்டிக்கு இதுல எவ்வளவு வருமோ அதை செய்யுங்க, அதுவே முழுமையா எடுத்துக்குவோம் பெருமான். அதையே முழு குணமாக குற்றமோராய் குணம் ஓராய் பெருமான் நம்ம செய்யற குற்றத்தை குணமா எடுத்துக்குவோம். கவலைப்படாதீங்க, அந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க, ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அவனுக்காக கண்களிலே நீர் பெருக்குதல். நீர் பெருக்குதல் மட்டும் இல்லாம அந்த நீர் பெருக்குன்னா உள்ளுக்குள்ள சிவம் இருக்குன்னு அர்த்தம். தொண்டு செய்யும் போது அழுதிங்கன்னா நீ யார விடல, சிவத்தை விடல. சாப்பாடு போடும்போது அழுதிங்க, சிவத்தை விடல. சிவபூசை செய்யும் போது அழுதுங்க, சிவத்தை விடல. அடியார்கள் திருவடி விழும்போது கண்கள்ல நீர் பெருக்குறீங்க, சிவத்தை விடல. இதுதான் உங்களுக்குள்ள சிவம் இருக்குன்றதுக்கான அடையாளம். கண்கள்ல நீர் அடியார்களை பார்த்த உடனே கண்கள்ல நீர் பெருக்கு திருவடி வீழ்ந்து வணங்குறோம். குருநாதரை பார்த்த உடனே மாலை மாலையா கண்கள்ல நீர் பெருக்குது திருவடி வணங்குறோம்னா சிவத்தை புடிச்சுக்கிட்டு அவங்க பிடிக்கிறோம். இதுதான் உயர்ந்தது. இந்த உயர்ந்ததை சொல்லுவதுதான் எது, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. அதை நம்ம அடுத்த அமர்வுல பார்க்கலாம். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. கடைசி வரைக்கும் உள்ளுக்கே போகல, கடைசி வரைக்கும் திருவாசகத்துக்குள்ளேயும் போகாம திருவாசக நடத்துற ஒரே கூட்டம் இந்த உலகத்திலேயே நம்ம கூட்டம் தான். வேற எந்த இதென்ன பெருமை, இதென்ன பெருமைன்னு வாங்கல, இதென்ன பெருமையா? ஆமா பெருமை தான், வேற என்ன பண்றது, நம்மளே சொல்லிக்கிற வேண்டியது. நான் கேட்கிறேன், சிவத்தை விட்டுட்டு எனக்கு திருவாசை பிடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை இது வரைக்கும். அதுதான் உங்களை எல்லாரும் என்னை கவனிக்கணும். நீங்க எல்லாரும் என்ன கவனிக்கிறது, திருவாசை தூக்கி பிடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் சிவத்தை பிடிக்க வைக்கிறதுதான் வேலை.
சிவத்தை பிடிக்க வைக்காம நான் திருவாசகம் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டேன். அப்பா ஆகா ஆகா கற்றா மனமென கதறி பெதறி மன. இதுக்கு என்ன பார்த்தா? சிவத்தை தான் பிடிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சிவத்தை பிடிக்காம நீங்க எந்த பெரும் செய்தி செயற்கரிய செய்தல் செய்தாலும் வந்துருவாங்க. கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதையும் ஒற்றி எடுத்துருவான். யாரு? சிறு தொண்டர் நல்லா தான் பண்ணாரு, இருந்தாலும் பிள்ளைய அறுக்க வச்சான். அறுக்க வச்சா கொஞ்சம் நஞ்சம் தொண்டுலதான் பெருசு இருந்தது. தொண்டுல பெருசுதான் இருந்துச்சு. நான் என் தொண்டை என்ன பண்ணி அடியார்களுக்கு சாப்பாடு போடுவேன். அந்த பீடு உங்ககிட்ட இருக்கக்கூடாது, அது இல்லாம ஆக்குறேன் பாரு. ஆனா அவரையே கதற விட்டாங்க நம்ம அடியார்கள். நீ என்னடா இல்லாம ஆக்குற, நான் உனே இல்லாம ஆக்குறேன். சரி, அப்படி சிவத்தம் தான் அடிநாதம், புரிஞ்சுச்சுங்களா என்று சொல்லி இந்த அளவுல வெளியிடை, அது ரொம்ப அற்புதமான பதிவு, நல்லா கவனிங்க. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த ஒரு பதிவு உங்களோட உள்ள என்ன ஓட்டத்தை மனசுக்குள்ள மத்தாப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும், நிறைய கிராக்கர்ஸ் வெடிக்கும். அந்த மாதிரியான ஒரு பதிவு. அதை வருகின்ற வெள்ளிக்கிழமை பார்ப்போம். இன்னைக்கு அடியர் உள்ளுக்குள்ள நுழையிற டுப்புன்னு சைட்ல இருக்கிற ஒரு இது டச் பண்ணி கரண்ட் போயிடுச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே ஆடா படுபாவி, முக்கியமான விஷயம் அடியார்களுக்கு சொல்ல வந்தோமே, இன்னைக்கு இப்படி ஆக்கிட்டே பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வரப்போச்சு. இருந்தாலும் நீ பார்த்து நடத்த சொன்னா நடத்துறேன் பெருமானு சொல்லிட்டு லேப்டாப் தைரியமா லேப்டாப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப வந்துருச்சு, வழக்கம் போல வந்துட்டு. அதனால இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றேன். கனவிலும் நனவிலும் மற்றுவோர் தெய்வம் நினையாது. கனவிலும் நனவிலும் மற்றுமோர் தெய்வம் நினையாது. அப்படிப்பட்ட அந்த நிலையை எல்லாரும் வச்சுக்கணும். நமக்கு நம்ம தெய்வம் இருக்கிறப்ப ஏன் மற்ற தெய்வங்கள்? நமக்கு நம்ம சிவபெருமான் இருக்கான்ல, இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம அனாதையா இருந்தா பரவாயில்ல, நமக்கு இன்னொரு அப்பாவை போய் பார்த்துக்கலாம். நமக்கு தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியே வடிவமாகி வானாகி மண்ணாகி ஊனாகி ஒளியாகி கோனாகி அப்படின்னு சொல்லி எல்லா பொருளுமாகி எல்லாம் சிவன நின்றாய் போற்றி என்று சொல்லி எல்லாம் சிவனா நிக்கிறான். இந்த ஒரு பாடலோட நிறைவு செய்யறேன். ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலர் எல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் பெரியாய் நீயே, பிதானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாரகலாத செம்பொன் சோதி, திருவையாரகலாத செம்பொன் சோதி என்று சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்யறோம். சிவத்தையே பிடிப்போம், சிவத்தையே பிடிச்சுக்குவோம் என்று சொல்லி அடியார்கள் நிறைவு செய்யலாம். ஜானகி அம்மா நிறைவு பாடல் பாடு அமைச்சுவார். நிறைவு பாடல் வான்முகம் பாடாது. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி வணக்கங்க ஐயா. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவிலா துயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம்ம திருவடி வணக்கங்க ஐயா. சாமி இப்படி திக்குனா நம்ம நல்ல நிலையில இருக்கோம்னு அர்த்தம். வரிய மறக்கிறது என்பது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்ற நிலை. உங்களுக்கு வாக்கு எது எல்லாமே மறந்து போச்சுன்னா நீங்க சுத்தமான நிலையில இருக்கு. டேய் உனக்குதான் மனப்பாடம் ஆகாது, எப்படி தப்பிக்கிற பாரு எப்படி. ஆனா அதான் உண்மை. என்னைக்கு மறக்கிறோமோ, வரிகளை மறக்கிறோமோ அது பூரண நிலை. சரி, நல்லதுதான், தப்பு இல்லை. தெரிஞ்சு மறக்கிறது, அப்படி ஸ்டக்கா நிக்கணும், அப்படி எல்லாமே ஸ்டக்காகி நிக்கணும், அப்படி எதுவுமே தெரியாதுதான் நிக்கிறது ஒரு அற்புதமான நிலை. நல்லது. அடியார்களுக்கு வாய்ப்பு. அடியார்கள் இந்த அமர்வு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். புதிய அடியார்களுக்கான வாய்ப்பு. எவரேனும் ஏதாவது கருத்து பதிவு செய்யலாம். நீங்க சொந்த கருத்து பதிவு செய்யக்கூடாது. இந்த அமர்வு ஒட்டிய கருத்துக்களை பதிவு செய்யலாம். என் கூட முரண்படலாம், கோவப்படலாம், சண்டை போடலாம்.
உடன்படலாம். அடியார்கள் யாராவது பேசுறீங்களா? நான் பேசுறேன். பேசுங்க சுவாமி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, மறக்கிறது ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது நல்லது அப்படின்ட்டுன்னு. ஹலோ, கேக்குது. இது எனக்கு அடிக்கடி அடியனுக்கு அந்த மாதிரி நடக்கும். பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பிளாங்க் ஆகி நிக்கிறேன். இது தப்பா சரியான்னு தெரியாம பல நாள் குழம்பி போய் அழுதுருக்கேன் சிவன் கிட்ட. அதுதான் இப்ப நீங்க சொல்லும்போது என்னங்க ஐயா, அது பூரண கும்பம், அது பூரண நிலை. வாக்கும் மனமும் இல்லாம நமக்கு மறந்து போயில்ல, நினைவே தப்பு. நினைவே எங்க நிக்கிறோம், என்ன பண்ணிட்டு போட்ட நினைவு தப்பிடும் இல்லையா? பிரம்ம பிடிச்சு நிக்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தப்பு இல்லைங்க. அப்பது சிவன் தான் பிடிச்சிருக்காரு. சிவன் பிடிச்சா அப்படி ஆயிடுவோம். காதலாகி கண்ணீர் மல்கிறர்கள். இன்னும் ஒரு அடியார் வாய்ப்பு, யாராவது ஒருத்தவங்க பேசலாம். ஒரு அடியார். நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு வாய்ப்பு, யாராவது பேசலாம். ஒரே ஒரு வார்த்தையா, ஒரு வார்த்தை. நீங்க சொன்னது நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், குரு வேணும் சொல்லிட்டு இருப்பீங்களே. நான் நினைப்பேன், கடவுளே குரு நமக்கு எங்க போய் தேடுறது இனிமேல் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இன்னைக்கு டெய்லி அகஸ்தியர் கோவில் போய் அகஸ்தியர் எதுக்கு இருக்கு, அவரை போய் கும்பிடுவேன். அப்பா அவர் கண்ணையே பார்த்து பேசுவேன். இப்படி சொல்றாங்க குரு வேணும்னா எந்த காலத்துல இனி குருவை போய் பாக்குறதுக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி ரொம்ப ஒரு கண்ணையே பார்த்து பேசுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்கய்யா. எனக்கு ரொம்ப எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. அந்த வார்த்தை படிக்க எனக்கு அழகாக வருது. அது சில சமயத்துல திருவாசம் படிப்பேன், அழுதுருவேன். ஆனா காட்டிக்க மாட்டேன், அப்படியே வெளியே நின்றுவேன். அம்மாவே பாத்துருக்காங்க, பிரேமாவே பாத்துருக்காங்க. எனக்கு அப்படி இன்னைக்கு அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டீங்க. குருவே வேண்டாம், சிவனே குருவன், அந்த மாதிரி ஒரு கொடுத்தீங்க. அருமை. நமக்கு டூப்ளிகேட் வேண்டாம், நமக்கு ஒரிஜினல் தான். சிவன் தான் வருவார், நமக்கு கவலைப்படாதீங்க. எந்த நிமிஷம் நன்றிங்க சுவாமி. வயசாயிடுச்சு, இனிமே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஒரு செகண்ட் போதும் வந்து நிப்பவங்க கண்ணு முன்னாடி. தைரியமா இருங்க, கண்ணை பார்த்தான் பேசுவேன், அவரை கண்ணை பார்த்துட்டு பேசுவேன். நீங்க உனக்கு திருமண கோலத்தோட காட்சி கொடுத்தாரு அம்மையா பண்ணாட்டு, எனக்கு ஏதாவது ஒரு கணக்கன் பார்வை பாருங்கயான்னு அந்த அரிசர் கண்ணையே பார்ப்பேன். ஆனா அதுக்கு இன்னைக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்கய்யா. சிவாய இன்னும் ஒரே ஒரு அடியவர், பழைய அடியார்கள் பேசலாம். ஒரு அடியவர் மட்டும் வாய்ப்பு, 30 வினாடிகள், அதோட நிறைவு சார். ஒரு அடியவர் எவரேனும் கருத்துக்கள். ஐயா சிவபுராணத்தை ஐயா ரொம்ப உருக்கிற அந்த ஒரு ரொம்ப உருக்கும் குலைத்த பத்துலைங்க ஐயா. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்று போய்த்தோ ஏழை பங்காயும் கோவை சொல்ல அப்படி அழகுங்கய்யா. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்து உன்னை உணர்ந்து உருகே அப்படி உட்கார வச்சிருக்கிறார் ஐயா. உண்மையிலும் திருவாசகத்துல எல்லாமே ஒரு உணர்ந்து அழுக வைக்கிறதுங்க ஐயா. உண்மையிலும் அது நீங்க கொடுக்கற விளக்கம் இருக்குதுங்க ஐயா. இறைவனே எங்களுக்கு விளக்கி கொடுத்துட்டு இருக்கிறாருங்க ஐயா. சொல்லவே வார்த்தை இல்லைங்க ஐயா. ஐயா ஒரு விண்ணப்பங்க ஐயா. பேத்திக்கு நாளைக்கு பிறந்த நாளுங்க ஐயா. இங்க எனக்கு பெரிய பேத்திக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஐயா. எல்லாம் வர்றாங்க. சிவயாழினிங்க ஐயா. அடியார் திருவாசகம் படிக்கிறதுக்கு நாளைக்கு இங்க எல்லா அடியாரும் வர்றாங்க ஐயா. வாயாரும் அவளை வாழ்த்திருங்க ஐயா. நன்றி. சிவயாழினி அம்மாவுக்கு மியூட் பண்ணிக்கோங்க. அடியன் சொல்லிடுறேன். சிவயாழினி அம்மாவுக்கு அடியனுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்ணி மீனாட்சி அடியனுடைய குருநாதர் என்று எல்லா அடியார்களுடைய குருவர்களும் திருவர்களும் நிலைக்கப்பெற்று அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பெரும்பேற்றை வாழையடி வாழையாக பெற்று இகப்பர சௌபாக்கியத்தோடு பெருவாழ்வு பெற வேண்டும் என்று குருநாதர் திருவிழந்து வாழ்த்துகின்றேன் சுவாமி. திருவடி வணக்கம் அம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை
கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமள வளநக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். பெருவாள் பரமசாமி சிறப்பா இருப்பாங்க, சிறப்பா இருக்கும், சிறப்பா இருக்கும். திருவடி வணக்கம் சாமி, திருவடி வணக்கம். அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிங்க சாமி, சிறப்பா இருக்கு, சிறப்பா. நன்றி நன்றி. நிறைவு பகுதி. நன்றி அடியார்கள் எல்லாம் அருமையை நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திருச்சிற்றம்பலம். ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மன்னிக்கிறேன், வெள்ளிக்கிழமை தவறாம வாங்க. அன்னைக்கு நாம இந்த வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி பார்க்க இருக்கிறோம். ரொம்ப அருமையான பதிவு. எல்லாரும் தவறாம கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடியார்கள் எல்லாம் நிறைவு செய்யறோம். நன்றிங்க சுவாமி. சிவாய.